76வது சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசி. भजन संहिता 76 पर 3रा वचन पढ़ेंगे. ஆமென். இந்தியில யாரா படிக்கிறீங்களா? वहाँ अपने चमचमाते तारों को और ढाल और तलवारों को तोड़कर लड़ाई की ही हो तो तोड़ डालता है. ஆமென். आमीन. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து परमेश्वर एक जगह पर रहकर அவர் செயல்படுறார், கிரியை செய்றார். वो वहाँ से क्रिया करता है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. परमेश्वर के लिए एक स्थान है. ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர்னா அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அவர் எல்லா இடத்துலயும் போய் உட்கார மாட்டார். அவருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு. एक बड़े पुलिस ऑफिसर रहेंगे तो उनके लिए एक अलग से स्थान रहता है. वो सभी जगह पर नहीं बैठते हैं. ஒரு பெரிய ஹை கோர்ட் ஜட்ஜ்னா அவருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு. அவர் இடத்த அவர் விட மாட்டார். அவர் இடத்துல தான் அவர் இருப்பார். एक हाई कोर्ट बोला जाएगा तो वहाँ के जज को भी एक स्थान है. वो हर जगह पर नहीं बैठता. उनके लिए एक अलग सा स्थान होता है. वहाँ पर बैठते हैं वो. அப்படிதான் நம்ம ஆண்டவர் அவர் சர்வ சிருஷ்டிகர். அவருக்கும் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் அவர் இருப்பார். वैसे ही परमेश्वर एक सर्व सृष्टि करता है. वो भी उनके लिए एक जगह है. वहाँ पर ही वो परमेश्वर बैठते हैं. நம்ம தான் அவர்கிட்ட போகணும். அந்த இடத்தை நம்ம தான் ரீச் பண்ணணும். उस स्थान पर हमें ही जाना है. வசனம் சொல்லுது அங்கிருந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவர் கிரியை செய்றாராம். वचन ऐसा कहता है कि कुछ उस स्थानों से, मतलब कुछ जो स्पेशल स्थान है उस स्थानों से वो क्रिया करता है. அல்லேலூயா. हालेलुया. அந்த இடத்துக்கு ரீச் பண்ண பிற்பாடு தான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்றாருங்க. उस स्थानों पर हम पहुंचने के बाद ही परमेश्वर हमारे जीवन पर काम करता है. ஒரு நடைமுறை விஷயம், ஒரு பிராக்டிக்கலான ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். हालचाल हमारे अपने जीवन में हालचाल वाले वस्तु का मैं पूछता हूँ. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நாளுக்கு நாள் உயர்வை கொடுக்குறாரு. நீ பார்த்துருக்கீங்களா? आपने देखा होगा आपके किसी के जीवन पे दिन भर दिन बढ़ोतरी देता है. இன்னும் சில ஆளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். और कुछ लोगों के जीवन पे हम देखते हैं வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்கிறது வரவே வராது. जीवन में आशीर्वाद करके कुछ एक वस्तु है ही नहीं उनके जीवन पर. அதனால பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம்னு பேர் வச்சிடுறது. इसलिए ஆசீர்வாதம் தான் வரல, பிள்ளைக்காவது பேர் வச்சிருவோம் ஆசீர்வாதம்னு. इसलिए उनके बच्चे को आशीर्वाद का नाम रख देते हैं कि हमारे जीवन पर तो आशीर्वाद नहीं है, बच्चे का नाम तो आशीर्वाद रहे. அபிஷேகமே வராது, சரி மகனுக்கு அபிஷேக்னு பேரை வச்சிருவோம். अभिषेक ही नहीं मिलता है जीवन पे, इसलिए वो बच्चों को अभिषेक करके नाम रख देते हैं. பரிசுத்தத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. पवित्र आत्मा का उनको कुछ संबंध ही नहीं रहता है. பிள்ளைக்கு பேர் பரிசுத்தம். उनके बच्चे का नाम परिशुद्ध रख देते हैं. இப்படி எதையாவது நம்ம ஈஸியா உள்ள காரியத்தை நம்மளா பிடிச்சிக்கிறது தான். ऐसा कुछ इजी सा जो रास्ता रहेगा वही हम चुन लेते हैं. ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு நம்ம சில ஸ்டெப்புகள் எடுக்கணும் பாருங்க. परमेश्वर हमारे जीवन में कार्य करने के लिए हमें कुछ चीजें करना है. அந்த சரியான பாதையில வந்தவங்கள ஆண்டவர் நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து அப்படியே நடத்துறாரு. उस रास्ते में जब अपन आते हैं तब परमेश्वर हमें थोड़ा करके बढ़ोतरी करता है. அந்த பாதையில வராம उस रास्ते में हम नहीं आए तो அது வெளியில மட்டும் நல்ல ஆளுகளா அப்படியே காட்டிக்கிட்டு அப்படியே போறவங்கள பாத்தீங்கன்னா बाहर से सिर्फ अच्छी तरह से दिखते हुए हम जाते रहेंगे तो அவங்க வாழ்க்கையில அப்படியே 2006 2016 2026 2036 उनके जीवन में ऐसे ही साल निकलते जाएंगे. 2006 2012 2027 ऐसे साल निकलते जाएंगे. எந்த மாற்றமும் இருக்காது. कुछ चेंजेस नहीं होगा उनमें. அப்புறம் கடைசியில் ஒரு சமயம் முடி வந்த ஒருபாடு கத்தருக்குள் நித்திரை அடைந்தார்னு அறிவிப்பு கொடுப்பாங்க சர்ச்சில். कुछ दिन के बाद वो उनको सभा में बताया जाएगा कि वो मर चुके हैं. அப்புறம் அந்த இது போர்டில் அந்த கல்லறையில் எழுதி நல்ல போராட்டத்தை போராடினேன்னு போர்டில் எழுதி வச்சிருவாங்க கல்லறை தோட்டத்தில். उनको कब्रिस्तान के ऊपर रहने वाले पत्थर में अच्छा दौड़ को मैंने दौड़ा करके लिखे रखेंगे. क्या करने का? அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யல, कुछ भी नहीं किया. சர்ச்சில் 4 ஆத்மாக்களை கொண்டு வர மாட்டாங்க. चर्च में कोई आत्मा को नहीं लेके आए. ஏன்னா அவங்களே ஆத்மாவா இருக்க மாட்டாங்க. சோத்துமாவா இருந்தா இங்க இருந்து ஆத்மாவை ரட்சிக்க முடியும். उनके अंदर ही आत्मा नहीं है कि तो दूसरे को कैसा उनको लेके आएंगे. 4 பேர் எங்கேயாவது போறாங்கன்னா 4 வார்த்தை நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை வாயிலிருந்து வரவே வராது. 4 लोगों को देखकर कुछ आशीर्वाद के शब्द उनके मुंह से आता ही नहीं है. நான் இருக்கீங்களா? अच्छा हो क्या? அவங்க எப்படி இருக்காங்க? वो कैसे है? இந்த ஆண்டி பத்தி கேள்விப்பட்டீங்களா? ये क्या इनके बारे में जाना है आपने? அந்த பையன் அங்கெல்லாம் போயிட்டு இருக்கான். वो लड़का उधर जाता है. அந்த லड़की பத்தி இப்ப பாத்தியா? அந்த லड़की என்ன பண்ணிட்டு இருக்குன்னு? वो लड़की देखो क्या कर रही है करके. உனக்கு வேற வேலையே இல்லையா?
तुझे दूसरा कुछ काम नहीं है ஒரு क्या? உயிருள்ள வார்த்தை, ஒரு விசுவாச வார்த்தையெல்லாம் பேச மாட்டியா? एक विश्वास भरी बात उनसे नहीं करते हो क्या? அடுத்தவங்கள பத்தி என்கொயரி பண்றது நீ எதுக்கு பண்ற? दूसरों के बारे में जान पहचान करना आपको क्यों? யார்கிட்டயே பேசுறோம்னா நல்ல வார்த்தை பேசலாம்ல? किसी से बात कर रहे हो तो अच्छे शब्द से बात करो 5 நிமிஷம் கிடைக்குது, 2 நிமிஷம் அப்படியே ரோட்ல பாக்குறோம்னா ஒரு 4 விசுவாச வார்த்தை அப்படி உன் மனசுல போட்டு அவங்கள ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலனை கொடுத்து அனுப்பலாம்ல? कुछ 4 मिनट 2 मिनट मिलते हैं तो एक विश्वास भरी बातें बोलकर उनसे भेजिए ना, ஏன்னா கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவங்க வரல, அதனால நல்ல வார்த்தைகள் வாயில இருந்து வராது. क्योंकि परमेश्वर के बोले हुए स्थान पर वो लोग नहीं आए, इसलिए उनके मुंह से अच्छी शब्द नहीं आती. அங்கிருந்து கர்த்தர் யுத்தம் செய்கிறார். उस जगह से वो परमेश्वर लड़ाई कर रहा है. எங்கிருந்து அவர் யுத்தம் செய்கிறார்? किस जगह से वो लड़ाई कर रहा है, அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். वही हम अभी जानने वाले हैं. முதல்ல உள்ள 2 வசனங்களை வாசிங்க. पहले 2 वचन को पढ़ेंगे. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், ஆ. இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது, ஆ. சாலேமில் அவருடைய கூடாரமும், ம். சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. போதும், அப்படி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. हालेलुया. மறுபடியும் வாசிங்கம்மா. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். போதும். ஆனா யூதாவில் 4 இடத்தை நம்ம கடந்து அதுக்கு 4வது இடத்துக்கு நம்ம போய் சேர்றோம். हम चौथे स्थान पर जाके पहुंच रहे हैं. 4 இடத்தை நம்ம கடந்து 4 स्थानों को हम जाकर அதுக்கு அடுத்து 4வது இடத்துக்கு நம்ம போய் சேர்றோம். फिर हम चौथे स्थान पर जाकर पहुंचते हैं. அங்க இருந்து கர்த்தர் கிரியை செய்றாரு. वहां से परमेश्वर क्रिया இப்போ कर ஒவ்வொரு रहा है. இடமா உங்களுக்கு சொல்லி தரேன். मैं एक एक स्थान आपको मैं बता रहा हूँ. அல்லேலூயா. हालेलुया. ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்றது. एकदम आसान सा உங்களுக்கு क्रिया ரொம்ப में बता ஈஸியா रहा हूँ. புரியும். एक आसानी से हम समझ जाओगे. ரொம்ப ஆழமான சத்தியத்தை கொடுக்கலாம்னு யோசிச்சேன். एकदम गहराई भरकर हम मैं सच्चाई दूंगा करके सोचा था. ரொம்ப ஆழத்துல போனீங்கன்னா மூச்சு முட்டுமேங்கிறதுக்காக தான் கொஞ்சம் மேலோட்டமா சொல்றேன். गहराई में जाएगा तो आपके सांस रुक जाएगा, इसलिए मैं ऊपर ही ऊपर बता रहा हूँ. பாவம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். मैं आपको देखकर बहुत कष्ट में नहीं दूंगा ऐसा करके मैं सोच रहा हूँ. ஏன்னா அதனால கொஞ்சம் மேலோட்டமான விஷயத்தை சொல்லி தரேன். इसलिए मैं ऊपर ही बात आपको बताता हूँ. அல்லேலூயா. हालेलुया. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர்னா துதியிலே தேவன் அறியப்பட்டவர். यहूदा में परमेश्वर जाना गया मतलब स्तुति में परमेश्वर को जाना गया. யூதா என்றால் यहूदा मतलब துதி என்று அர்த்தம், स्तुति ஆராதனைன்னு அர்த்தம். आराधना का मतलब है उनका. அல்லேலூயா. हालेलुया. கைகளை உயர்த்துவோம். உயர்த்திராதீங்க. அப்படி சொன்னா உடனே உயர்த்திடுவோம். हाथ ऊपर कीजिए ऐसा बोलेगा तो सब अपन हाथ ऊपर कर देते हैं. சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். जोर से हालेलुया बोलेंगे, உடனே சொல்லிடுவோம். सब लोग बोल देते हैं. எல்லாரும் எழும்பி நிற்போம். सब लोग खड़े हो जाए, எழும்பி நின்றோம். सब लोग खड़े हो जाएंगे. எல்லாரும் புறப்பட்டு போக கடவோம். सब लोग ऐसे निकल जाओ, போயிடுவோம். सब निकल जाएंगे. அப்புறம் ஆராதனைக்கு வரலைன்னா சிஸ்டர் திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கர்த்தருக்கு பயந்து வரீங்களா, சிஸ்டருக்கு பயந்து வரீங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க பயந்து வரீங்களா, இல்ல சக விசுவாசி அந்த மூத்த விசுவாசி ஒரு மாதிரி குறுகுறுனே பார்ப்பாங்களே அவங்களுக்கு பயந்துட்டு வரீங்களா, அந்த பராபரனுக்கு தான் தெரியும். सुबह सिस्टर चिल्लाएंगे करके, परमेश्वर चिल्लाएंगे करके, बाजू वाला चिल्लाएगा, या फिर हमारे सीनियर जो है उनको देखकर चिल्लाएंगे करके, आप देखकर तुम आते हैं या नहीं आते वो परमेश्वर ही जानता है. அல்லேலூயா. हालेलुया. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கைகளை தட்டி ஆராதிக்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். रविवार के दिन हम सब मिलकर ताली बजा कर आराधना करते हैं, वो अच्छी बात है. ஆனா பைபிள் சொல்லுது परंतु बाइबल कहता है கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். परमेश्वर को मैं हमेशा प्रार्थना करूंगा. ஹalleluya. हालेलुया. எப்போதும் அவர் துதியின் வாயில் இருக்கும். हमेशा उसकी स्तुति मेरे मुंह पर रहेगी. तो யாரும் என்னை துதிங்க ஆராதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாவே வரும். कोई आपको बोलना नहीं चाहिए कि आराधना करो, स्तुति करो, वो अपने आप आता है. ஹalleluya. हालेलुया. அது புதுசா ஆண்டு கர்த்தருக்குள்ள வந்து அந்த நியூ பார்ன் அந்த கிறிஸ்துக்குள்ள அந்த மறுபிறப்பு பெற்றவங்க எல்லாருக்குள்ளயுமே அந்த துதி தானாவே வரும். परमेश्वर के अंदर हम पुनर्स्थान लेते हैं तो वो अपने आप अपने अंदर आता है. ஹalleluya. हालेलुया. அந்த விதமான துதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோமே அந்த துதி அல்ல. रविवार को जो आराधना करते हैं वो आराधना नहीं. தொடர்ந்து இருக்கிற அந்த துதியை குறித்து இங்க நான் படிக்கிறோம். निरंतर हम जो आराधना करते हैं उस स्तुति के बारे में हम पढ़ रहे हैं. கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதும் ஆண்டவரை துதிக்கிறது, किचन में काम करते समय भी परमेश्वर को स्तुति करते हैं, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போதும் கர்த்தரை துதிக்கிறது, बाथरूम में नहाते समय भी अपन स्तुति करते हैं, வீட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறது, घर पे काम करते समय भी परमेश्वर की स्तुति करते हैं, வெளியில பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறது, बाहर व्यापार करते समय भी हम परमेश्वर की स्तुति எப்போதும் करते हैं. கர்த்தரை துதிக்கிறது. हर समय हम स्तुति करते हैं. ஹalleluya. हालेलुया. ஒரு ஸ்தோத்திரம் நம்ம எப்ப பார்த்தாலும் வாயில அப்படி இருந்துகிட்டு இருக்கறத கர்த்தர் விரும்புறாரு. एक स्तुति वाला प्रेयर हमारे मुंह पर रहना वो परमेश्वर अच्छा लगता है. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை அறிவார்கள். वैसे लोग ही परमेश्वर को जानेंगे. முதல் ஸ்டெப் அதானே, யாருன்னு தெரிய வேண்டாமா?
पहला स्टेप यही है कि कौन है करके जानना है हमें। அல்லேலூயா. हालेलुया। யார் எவர் நமக்கு தெரிய வேண்டாமா? कौन कैसा है करके हमें जानना है। முதல்ல நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், ஒரு 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 பயணம், ஒரு ஆளோட ஒரு பயணம் ஆரம்பிக்கிறோம். யார் என்ன நமக்கு தெரிய வேண்டாமா? पहला स्थान मतलब हम किसी के साथ चलते हैं तो हमें जानना चाहिए कि वो आदमी कैसा है। என்ன முதல்ல ஆண்டவர் யார் நமக்கு தெரியணும். पहले हम परमेश्वर कैसा है करके हमें जानना है। மத்தியான நேரம், दोपहर का समय है, பயங்கர தாகம், बहुत प्यासा है, வீட்டில் தண்ணி இல்லை. घर पे पानी नहीं है। தண்ணி எடுக்கிற நேரத்தில் போனோம்னா இங்கே கிணத்து பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. पानी लेने के लिए जाएंगे तो कुएं के पास बहुत सारे लोग रहेंगे। तन्नी எடுக்கிற நேரத்தில் मतलब पानी निकालने के समय में जाएंगे तो इवनिंग में बहुत सारे लोग उधर रहेंगे, है ना? ஆனால் யாரும் இல்லாத நேரம் பார்த்து போகிறா. कोई नहीं रहेगा उस समय देख कर जाएंगे। சமாரியா பொம்பளை, समारिया लोग அவன் நினச்சாங்க யாரும் இருக்க மாட்டாங்க. वो सोचे कि कोई नहीं रहेगा वहाँ पर। இயேசுநாதர் அங்கே பை சான்ஸ் அப்படி போகிறாரு. परमेश्वर उस समय पर वहाँ पर गए। நம்ம கொஞ்சம் தண்ணி தரியா? बहन मुझे पानी दोगे क्या? அவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. वो कौन है करके उसे नहीं मालूम। ஆனால் அவள் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். परंतु वो स्त्री कौन है करके परमेश्वर को पता था। அவள் யாருன்னு மட்டும் இல்லை, நான் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், இவர் யாருன்னு தெரியும், எல்லாரும் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். परमेश्वर को वो स्त्री नहीं भी पता है, मुझे भी पता है, आप लोग कौन है करके भी पता है। मैं आप लोगों को तो बोला ही नहीं, मैं आप ही बोल रहा है. अच्छा मन का बात है क्या? बता दिया, मालूम पड़ गया. எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க. உங்களை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு நல்லவங்க நம்ம பாம்பேல விட்டல்வாடி சைடில் இருக்காங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. कितने अच्छे लोग ये बॉम्बे साइड पे विट्ठलवाड़ी साइड पे रहते करके मुझे आश्चर्यचकित हुआ ये ஆனா देखकर। உண்மையிலேயே நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்க, என்னென்னலாம் பண்றீங்க, அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். परंतु सच्चाई में तुम क्या क्या कर रहे हो, तुम किधर किधर जा रहे हो, वो सब परमेश्वर जानता है। அல்லேலூயா. हालेलुया। தண்ணி குடுமா கொஞ்சம், पानी दीजिए थोड़ा, தாகமா இருக்கு. प्यासा हूँ मैं। அவளே ஒளிஞ்சு வந்து எடுத்துட்டு போறா தண்ணி. वही छुप कर आकर पानी लेने के लिए आई है। அவள்கிட்ட போய் தண்ணி குடுன்னு கேக்குறாரு. उससे जाकर पानी पूछ रहे हैं। உடனே அவ ஆரம்பிச்சிட்டா, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற ஃபுல் தியாலஜியும் பேச ஆரம்பிச்சிட்டா. वो तुरंत शुरुआत हो गई, उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक का सब उनको बताने लगी। நீங்க எல்லாம் யூதர்கள், तुम लोग सब यूदर हो நாங்க गए, சமாரியா, हम लोग समारी लोग நீங்க हैं, அந்த பக்கம் இருக்கீங்க, तुम लोग उधर खड़े हो, நாங்க இந்த பக்கம் இருக்கிறோம். हम इस साइड रुके நீங்க हैं, அப்படி ஆராதிப்பீங்க, तुम लोग ऐसे आराधना நாங்க करते இப்படி हैं, ஆராதிப்போம். हम ऐसे आराधना உங்க करते हैं, டிபார்ட்மெண்ட் வேற, तुम्हारे डिपार्टमेंट எங்க अलग है, டிபார்ட்மெண்ட் வேற. हमारे डिपार्टमेंट अलग है। இவ்வளவு தெரியுமா உனக்கு? ये सब तुझे माँ जानती है, तू எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா. सब वो जान के रखी है, முன்னாடி இருக்கிற இயேசு மட்டும் யாருன்னு தெரியாது. पर सामने जो यीशु जी खड़े हैं, वो पता नहीं कौन சில है। ஆளுகளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா சத்தியமும் தெரியுமுங்க. कुछ लोगों को कुछ लोग ऐसे होते हैं उनको सब सच्चाई पता रहता है, வெளிப்படுத்தின விசேஷம் தெரியும், उत्पत्ति पता रहता है, உன்னத பாட்டு தெரியும். श्रेष्ठ गीत उनको पता रहता है। அப்புறம் என்ன சொல்றது? அப்புறம் அந்த என்ன தம்பு, என்ன டேபர்னக்கல், ஆசரிப்பு கூடாரம் தெரியும். विश्राम के मंदिर वो भी मालूम है। ஆசரிப்பு கூடாரம்னா இது தம்பு, தம்பு. பிரபு கா தம்பு. அந்த அதை பத்தி சத்தியமும் தெரியும். उसकी सच्चाई भी उनके मालूम है। ஞானஸ்நானம் எப்படி எடுக்கிற சத்தியம் தெரியும். बपतिस्मा कैसे लेते हैं वो भी उनको मालूम है। பரிசுத்த ஆவியினுடைய உபதேசம் தெரியும். पवित्र आत्मा के उद्देश्य भी उनको मालूम है। மறுரூபமாகிற உபதேசம் தெரியும். रूपांतर होने का भी उन्हें मालूम है। எல்லா உபதேசமும் தெரியும். सभी चीजें उनको पता है, ஆனா இயேசுவை மட்டும் தெரியாது. परंतु यीशु को नहीं जानते। இயேசுவை மட்டும் தெரியாது. यीशु को नहीं जानते। இயேசுவோட ஒரு பர்சனல் டச்சே இருக்காது. ஒரு பர்சனலா ஒரு பழக்க வழக்கம் இயேசுவோட இருக்காது. परमेश्वर के साथ आमना सामने वाला उनके संबंध नहीं रहता है। எப்பவுமே ஒரு ஒரு பாரத்தோடயே இருக்கிறது. कभी भी एक बोझ उठा के रहते हैं। சந்தோஷமா இருந்தோம்னா ஏதோ 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 தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. अगर वो आनंदित रहेंगे तो उनको ऐसा लगता है कि हमने कुछ तो छोड़ दिया है। வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய கையை பிடிச்சு நடக்கும்போது ஒரு கம்பீரம் வேண்டாமா? आकाश और पृथ्वी को बनाने वाले परमेश्वर के हाथ पकड़ के चलेंगे तो हमारे अंदर एक धैर्य रहना चाहिए। சகலத்தையும் செய்ய வல்லமை இல்ல ஒரு தெய்வத்தோடு நடக்கிற வாழ்க்கை அது எப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. सभी कुछ सृष्टि किया और परमेश्वर के साथ हम चल के जा रहे हैं तो हम सोच कर देखिए कैसा होना चाहिए। அன்புனா அன்பு, அவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம் அவரு. वो हमारे ऊपर बहुत सारे आनंद दिखाता है। அவரோட சேர்ந்து நடக்கிற வாழ்க்கை எப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. उनके साथ हम चल रहे हैं तो हम सोच कर देखिए कैसा रहेगा। எனக்கு என்ன இல்ல எவ்வளோ தெரியுங்கிறதெல்லாம் விஷயம் இல்ல. मुझे क्या क्या मालूम है ये सब आवश्यकता नहीं எனக்கு है। இயேசுவை தெரியுமா? मुझे यीशु को मालूम है क्या? அப்போ அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியல. आपको यीशु कौन है करके जानना है। ஆண்டவர் கேக்குறாரு, परमेश्वर पूछ रहा है உன் புருஷன் எங்க? तेरे पति कहाँ है। பர்சனல் லைஃபை பத்தி பேசுறாரு.
उसकी पर्सनल जिंदगी के बारे में पूछ रहे हैं। ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி பேசினா எல்லாம் ஓகே தான். आत्मिक जीवन के बारे में पूछा तो सब ओके ही है। ஆனா நம்ம ஆளுங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில போனா தான் हम लोगों के पर्सनल लाइफ में जाएंगे तो அங்க என்னென்னலாம் பூச்சி புழு வண்டு எல்லாம் கிடக்குன்னு நமக்கு தெரியும். அப்புறம் उनके जीवन में क्या क्या कीड़े मकोड़े हैं वो सब मालूम पड़ेगा हमें। வட்டிக்கு காசு கொடுக்கறது, कर कर में उन पैसा देते हैं। வட்டிக்கு கரெக்டாக தானா? கரெக்டாக சொல்லிட்டீங்களா? வட்டினா என்னது? इंटरेस्ट में, इंटरेस्ट, इंटरेस्ट में, ब्याज ब्याज में पैसा देना। ஆண்டவரே இந்த தொழிலை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி காசை கொண்டு போய் வட்டிக்கு கொடுக்கறது. परमेश्वर ये व्यापार को आप आशीर्वाद कीजिए करके ब्याज में पैसा देते हैं। ஞாயிற்றுக்கிழமை வந்து பரிசுத்த வேஷம் போடுறது இங்க சர்ச்சில் வந்து रविवार को आकर पवित्रता की शोभा ஒரே दिखाते हैं यहाँ पर பரிசுத்தம் தான். हर एक समय पर पवित्र ही। இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா इसमें एक चीज ऐसी है, கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதுங்க. कुछ भी थोड़ा भी शर्म नहीं है उन्हें। பர்சனல் லைஃப் ஆண்டர் கேட்குறாரு, உனக்கு உன் புருஷன் எங்கே இருக்காருமா? கூட்டு வரியா? புருஷன் மனைவி புருஷனை கூட்டு வரியா? वो पर्सनल लाइफ में पूछ रहे यीशु जी कि तू तेरे पति पति क्या मामले किधर है, पति को लेके क्या आइए। बात है? என் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருந்தாரு. मेरे घर पे एक आदमी आए थे, ஒரு 45 வயசு இருக்கும். एक 45 उम्र रहेगा उनका। என்கிட்ட கேட்குறாரு, கிருபைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? கிருபைன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு கிருபைன்னா என்னன்னு தெரியுமா கேட்குறாரு. तुझे मालूम है कि कृपा मतलब क्या होता है घर का? நான் சொன்னேன் ஏதோ ஓரளவு தெரியும், ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லித்தாங்க, நான் கற்றுக்கறேன். मुझे थोड़ा पता है परंतु आपको मालूम है तो मुझे बताइए, मैं भी समझ பாவி जाऊंगा। மனுஷன் 1.5 மணி நேரம் அறுன்னு அறுத்துட்டாருங்க. एक डेढ़ घंटा वो मुझे उसी बात पर समझा रहे थे। நானும் விட்டுட்டேன், அவன் பேசட்டும்னு விட்டுட்டேன். मैं भी छोड़ दिया उनको बातें करने दो। ஏன்னா அப்படி இழப்பு வாங்கி பேசினா அவங்க இருதயத்துக்கு நல்லது. वो हाफना के साथ बात करेंगे तो उनके हृदय के लिए अच्छा है। அவன் மனசு கொஞ்சம் இருதயம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். वो उनके हृदय अच्छे तरह से चलने दो करके मैंने छोड़ दिया। 1.5 மணி நேரத்துக்கு பிறகு நான் கேட்டேன், एक डेढ़ घंटे के बाद मैंने पूछा, கல்யாணம் ஆயிருச்சா பிரதர் உங்களுக்கு? आपकी शादी हो गई है क्या? அண்ணா அது வந்து அதை கோரியில் அடிக்கட்டுன்றான். சிவப்பா இருக்கிற பிள்ளையை தேடிட்டு இருக்கேன், அது கிடைச்சவன கல்யாணம் பண்ணிடுவேன். एक गोरी लड़की को मैं ढूंढ रहा हूँ, जैसे मिल जाएगी तो शादी हो जाएगा। கருப்பா இருக்கிற பிள்ளைலாம் வேண்டாமா, काले लोग मुझे नहीं चाहिए। சிவப்பா இருக்கிற பிள்ளை தான் வேணும். அடம் பிடிக்கிறார், வயசு 45 ஆயிருச்சு. गोरी लड़की चाहिए करके वो एक स्थिति में खड़े, उनका उम्र 45 हो गया, 45 हो गया। கல்யாணம் ஆகுமா இவனுக்கு? शादी होएगा उनको? கல்யாணம் ஆகக்கூடாது. शादी होना नहीं चाहिए। பர்சனல் லைஃப், पर्सनल लाइफ, அந்நிய பாஷை தான், अन्य भाषा बोलते हैं, கைகளை தட்டுறது தான், ताली बजाते हैं, பரிசுத்தத்து மேல பரிசுத்தம் தான், पवित्रता के ऊपर पवित्रता है, சாந்தமோ சாந்தம், शांति ही शांति है। உலக மகா நடிப்புடா சாமி. டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, என்ன நடிப்பு. அதான் கேட்குறாரு, பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர் போகிற நீ ஆவிக்குரிய நீங்கள் ஆராதித்து கொண்டு நீங்கள் ஆவியோடு ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம், நீங்கள் அங்கு ஆராதிக்கிறீர்கள், என்னென்னலாம் பேசுகிற ஆண்டர் நேராக வந்து இங்கே பாரு, அது ஸ்டாப் பண்ண, அதெல்லாம் சைடில் வை, உன் புருஷன் எங்க? அப்போ தான் அந்த என்ன சொல்ல, இந்த கசாப்பு கடையில் வச்சிருக்கிற கொண்டு நிப்பாட்டி இருக்கிற ஆடு மாதிரியே முழிக்கிறான். तुम बताते हो यहाँ, तुम आराधना वहाँ करते हो, आराधना यहाँ करते हो कर, पर एक पर्सनल लाइफ पति के बारे में पूछे तो कसाब के दुकान में जैसे आप बकरी खड़ा रहता है उसके सामान खड़े हो जाते हो। 24 மணி நேரத்தில் நீ என்னென்னலாம் பண்ற? 24 घंटे में आप क्या क्या करते हो? 24 மணி நேரத்தில் என்னென்னலாம் பண்ற? 24 घंटे में आप क्या क्या कर लेते हो? எங்கே போற? किधर जा रहे हो? உன் மனசுல என்னென்ன ஓடிட்டு இருக்கு? तेरे मन में क्या क्या विचार चल रहा है? என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்க? क्या सोच कर चल रहे हो? கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கறாரு பாருங்க. परमेश्वर सब देख रहा है, देख लो। ஹalleluya, हालेलुया। அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறாரு. वो सभी चीजें परमेश्वर देख रहे हैं। வேதம் சொல்லுது, पवित्र शास्त्र कहता है உங்களுடைய சரீரத்தை நீங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். तुम्हारे शरीर को तुम परमेश्वर के लिए दे दीजिए। உங்க சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். तुम्हारे शरीर को जीव बलि के सामने அதுதான் दे दीजिए। ஆராதனை. वही एक आराधना है। ஹalleluya, हालेलुया। உங்க சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். तुम्हारे शरीर को जीव बलि के समान देना है। அதுதான் ஆராதனை. वही आराधना है। துதி என்பது நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்பது. स्तुति मतलब हमारे जीवन को समर्पण करना। துதி என்பது தானாக பொங்கி வருவது. स्तुति मतलब अपने आप बाहर आना। என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது, நான் ராஜாவை குறித்ததான கவியை பாடுவேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணி.
मेरा हृदय अच्छी तरह से भर कर आ रहा है, इसलिए मैं राजा के रूप में रहूंगा। मेरी बातें बाहर अच्छी तरह से आएगी। ஹalleluya. हालेलुया। நான் கர்த்தரை பாடுவேன், मैं परमेश्वर की गीत गाऊंगा, அவரை துதிப்பேன், मैं उनकी स्तुति करूंगा। என் இருதயம் பொங்குகிறது, मेरा हृदय भरकर आया है, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. मेरे पात्र भरकर उमड़ रहा அத है। கர்த்தர் விரும்புறாரு. वो परमेश्वर जानता है। அந்த துதிக்கிறவர்கள், அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றவங்க ஆண்டவரை பத்தி தெரியும். वो स्तुति, वो आराधना करने वाले लोग ही परमेश्वर के बारे में जानते हैं। காணிக்கை கொடுக்குறோமோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம். दान दे रहे हैं कि नहीं वो सब अगली बात, ஆனா இன்டர்நெட் ரீசார்ஜ் கட்டாயம் பண்ணி ஆகணும். लेकिन इंटरनेट पे रिचार्ज जरूरी ஒரு करना है। நாள் இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணலன்னு சொன்னா एक दिन इंटरनेट रिचार्ज नहीं किए बोला तो ஆஸ்துமா வியாதி மாதிரியே ஒரு ஃபீலிங், அப்படியே மூச்சு வாங்குது. आस्थमा जैसे लग जाता है, उनको बार बार सांसें फूलने लगता है। வீட்ல வைஃபை ஒரு நாள் கூட டிஸ்கனெக்ட் ஆகாது, அதை ரீசார்ஜ் பண்ணியே தீரணும். एक दिन भी घर पे वाईफाई बंद नहीं होगा, उससे रेगुलर रिचार्ज करते रहते हाँ हैं। भाई रिचार्ज कर दो, मैंने गूगल पे कर दिया, गूगल पे कर दिया, அவனுக்கு गूगल पे அனுப்பியாச்சு. हाँ, नहीं तो रिचार्ज பண்ண गूगल पे पैसा நீ எவ்வளவு உஷாரா இருக்க, எவ்வளவு உஷாரா இருக்க, வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை விட்டுற கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு சின்சியர். आप कितने अच्छे तरह से सोच रहे हो कि तुम एक दिन भी हमारे इंटरनेट बंद नहीं हो जाना चाहिए कर। இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறாரு. ये सभी चीजें உன் परमेश्वर देख रहे हैं। இருதயம் எதுல துடிக்குதுங்கற கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. तुम्हारा हृदय कहाँ पर है करके वह हृदय परमेश्वर जानता है। மனைவிட்ட ஸ்மைலிங்கா பேசுறது கிடையாது. मनो अपने मனைவிட்ட वाइफ अपना पत्नी के पास एक मुस्कुराहट के साथ बात नहीं करता है. हाँ? அங்க இருக்கிற அந்த சிஸ்டர்ட்ட ஐயோ பல்லு பூரா வெளியே தெரியாது, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துடக்கூடாது சிஸ்டர். परंतु बाहर के स्त्रियों से अच्छी तरह से बात करता है, उनके पूरा दांत दिखता है, उनको बोलते हैं कि तुम्हारे ऊपर कोई भी आचरण नहीं आएगी। அந்த சிஸ்டர் எங்களுக்கா பிரேயர் பண்ணீங்க பிரதர், उन सिस्टर से बोले कि हमारे लिए प्रेयर कीजिएगा। கட்டாயம் பிரேயர் பண்ணுவல்ல, जरूर प्रेयर करेंगे हम। அது அப்படியே நேரா போய் அந்த முடுக்குல திரும்ப வரைக்கும் பின்னாடி பார்த்துட்டே இருப்பான். वो आगे जाकर एक कोने में मुड़ने तक उनको ही देखते रहेंगे। சிஸ்டர் இல்ல, सिस्टर है ना, சிஸ்டர் सिस्टर है। அடுப்படியில் கடந்து இந்த வேகாத வெயிலில் அந்த சீட்டுக்கு கீழே உனக்கு சப்பாத்தியை பண்ணி கொடுத்து, உனக்கு 2 பாஜியை பண்ணி கொடுத்து, உன்னை எந்த அளவுக்கு கவனிச்சு, அவள்கிட்ட போய் அன்பா 2 வார்த்தை பேச மாட்டான். इतने गर्मी में आपके लिए वहाँ पर चूल्हे के सामने बैठकर आपके लिए भाजी बनाकर चपाती बनाकर तुम्हारे लिए देखभाल करते हैं, उनके लिए 2 शब्द नहीं बोलेंगे। வா ஈவினிங்கில் போய் 2 நேரம் அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு வருவோம், காத்தார நடந்துட்டு வரும், மனைவி கூப்பிட மாட்டான். चलो शाम के समय पर हम या बाहर हवा खा के जाएंगे करके पत्नी को कभी बुलाएंगे नहीं। பிள்ளைகளோட சேர்ந்து விளையாட மாட்டான். बच्चों लोग के साथ कभी खेलेंगे नहीं। அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது. उसके लिए उनके पास समय नहीं है। காசு சம்பாதிக்கணும், पैसा காசு जमाने का है। காசு காசு. पैसा पैसा திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காசு, सोमवार से शनिवार तक पैसा ही कमाना है। ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏசு. रविवार को सिर्फ यीशु। மொத்தமா ஒரு வாரம் முழுவதும் காசு, पूरा हफ्ते भर पैसा, ஒரு நாள் மட்டும் ஏசு. एक दिन सिर्फ यीशु। இங்க பாரு, देखो நீ சுசிலா சிஸ்டர் ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். तुम सुहीला सिस्टर को आराम से फंसा सकते हो। ஏன்னா அவங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டு உங்களை எல்லாம் அன்போட ஜெபத்தோட உங்களை நடத்திட்டு இருக்காங்க. वो आपके साथ प्रेम कर कर आपकी आराधना स्तुति करते रहते ஆனா हैं, ஆண்டவரை ஏமாத்த முடியாது. परंतु परमेश्वर को आप फंसा नहीं सकते। நீ யாரு, तू कौन है, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, तू क्या कर रहा है, உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, तेरे मन में क्या विचार चल இத रहा பூரா है, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ये सभी चीजें वो देख रहे हैं। நான் சொல்றேன், நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. मैं बोलता हूँ परमेश्वर के बारे में आधे लोग को कुछ मालूम ही नहीं। அந்த தேவ அன்பு மனசுல கிடையாது. परमेश्वर का आनंद मन में है ही नहीं। வாழ்க்கையில வந்து ஆண்டவருக்கு உரித்தான ஒரு உகந்த வாழ்க்கை இல்ல. उनके जीवन में एक फूलने वाला, परमेश्वर के लिए फूलने वाला जीवन है ही नहीं। துதிக்கிறவர்கள் கர்த்தரை அறிவார்கள், स्तुति करने वाले परमेश्वर को जानेंगे, ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரை அறிவார்கள். आराधना करने वाले परमेश्वर को जानते हैं। அது வந்து வாரம் முழுவதும் நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம வாயில இருக்கணும். அது वो हर एक दिन हर एक हफ्ता हमारे मुंह पर रहना அது चाहिए। மனசுல இருந்து பொங்கி வரணும், தானா வரணும். वो मन से उमड़ कर आना चाहिए अपने அந்த आप। துதியை கர்த்தர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. वो स्तुति को परमेश्वर அந்த मानते हैं। துதி உங்க வாழ்க்கையை மாத்தும். वो स्तुति आपके जीवन को அந்த बदलेगा। துதி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். वो स्तुति आपको आशीर्वाद அந்த देगा। துதி உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொண்டு வரும். वो स्तुति आपके शरीर में அந்த खिलाहट துதி लेके உங்க आएगा। வாழ்க்கையில வெற்றியை தரும். वो स्तुति आपके जिसमें அந்த जीवन लेके துதி உங்க आएगा। ஆவியாத்மா சரீரத்துல பலனை தரும்.
वो स्तुति आपके जीवन पर बल देगा। ஹalleluya हालेलुया। அந்த அந்த மாதிரி துதியத்தை கர்த்தர் விரும்புறாரு वो स्तुति को ही परमेश्वर पे जानना चाहता है। வாழ்க்கை ஒரு பக்கம் இங்க சோத்திரம் 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 என்ன யாருக்கே வேணும் சோத்திரம் யாருக்கு வேணும் சோத்திரம் 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 चौतराम 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 फैन चालू करो ना चौतराम 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 पानी पकड़ा क्या अरे उधर बंद कर गैस बंद कर अक्कल है क्या तेरे को बंद कर स्तोत्रम स्तोत्रम यार या नहीं अल्लाह எங்க இருந்து வந்தீங்க आप कौन हो, कहाँ से आए हो? என்ன स्तोत्रा क्या स्तोत्रम? ஒரு அன்பு கிடையாது एक मन में ஒரு शांति, எமோஷன் கிடையாது एक मन में शांति नहीं, எமோஷன் எமோஷன் ஃபீலிங் फीलिंग, ஃபீலிங்கே கிடையாது एक फीलिंग नहीं है। முகத்துல ஒரு 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 ரோனக் ஒரு பிரகாசம் கர்த்தரை துதிக்கும் பொழுது என்னை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகம் प्रकाशिकरण, என்னை நோக்கி பார்க்கக்கூடிய முகம் प्रकाशिकरण, முகத்துல இருந்து 4 லிட்டர் இது எண்ணெய் வடியும் அப்படியா இருக்கு என்னை நோக்கி பார்க்கக்கூடிய முகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் 5 லிட்டர் எண்ணெய் வடியும் அப்படியா என்னை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் प्रकाशिकरण। அத கூட சத்தமா சொல்ல மாட்டீங்க பிரகாசிக்கும் உங்களை போட்டு ஜெயில போட்டுருவாங்க சத்தமா பேசிடாதீங்க जरा जोर से बोलिए, नहीं तो आपको पकड़ के जेल में डाल देंगे। அவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் उन्हें देख ஸ்மைலிங் स्माइल कीजिए। இது 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 இந்த ஸ்மைலிங்கை வந்து முஸ்குராகட் சேகரா இத 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 பெறறதுக்கு நம்ம என்ன பியூட்டி பார்லர்க்கா போக வேண்டியிருக்கு मुस्कुराहट चेहरा देखने के लिए हमें क्या ब्यूटी पार्लर जाना पड़ता है? இல்ல இதுக்கு ஏதாவது காசு செலவு வேண்டி இருக்கா इसके लिए कुछ पैसा देना है क्या? இது ஆண்டவர் தாங்க தர முடியும் ये परमेश्वर ही दे सकता है। அல்லேலூயா हालेलुया। நம்ம நாமே ஏமாத்திட்டு இருக்கோம் हम अपने आप को ही पछतावा दे रहे हैं। முதல் ஸ்டெப் கர்த்தரை ஆராதிக்கிறதுங்க पहला स्थान है कि परमेश्वर को आराधना करना, அன்போடு அவரை துதிக்கிறது आनंदित से उनका आराधना करना, சந்தோஷமா அவரை துதிக்கிறது खुशी से उन्हें आराधना करना। ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் एक सच्चाई रिलेशनशिप कैसा रहता है? தம்பி உன் பேர் என்ன जेम्स। ஜேம்ஸ் இப்போ ஜேம்ஸ்க்கு எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு जेम्स का और मेरा एक रिलेशनशिप है। அவன்கிட்ட வந்து என்னுடைய காரியத்தை மட்டுமே அவனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் उसके पास मेरे ही कार्य को मैं बता रहा हूँ, என்னுடைய பாரத்தை அவன்கிட்ட சொல்றேன் मेरी बोझ को मैं उसको बता என் रहा हूँ, வாழ்க்கையில உள்ள பிரச்சனையை அவன்கிட்ட சொல்றேன் मेरे जीवन की समस्याओं को उसको बता रहा हूँ। என்னுடைய ஏதாவது நான் புதுசா ஏதாவது வாங்கிட்டேன்னா அதை அவன்கிட்ட சொல்றேன் मैं कुछ नया चीज ले लिया तो उसको मैं बता रहा हूँ, என்னுடைய எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்றேன் मेरा जो भी है उसको मैं बता ஆனா रहा हूँ। அவனுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத குறித்து நான் கேட்கறதுக்கு நான் விரும்பவே இல்லை அது எனக்கு தேவையே இல்லை उसके मन में क्या चल रहा है करके मैं कभी पूछा भी नहीं हमें और मुझे संतोष सुनने का भी मारना। नहीं है। वो खुश है क्या? சாப்பிட்டானா खाना खाया है क्या? அவனுக்கு துக்கமா இருக்கா இல்லையா वो दुख है कि नहीं है? சந்தோஷமா இருக்கானா वो खुशी है क्या? அவன் என்ன படிச்சிட்டு இருக்கான் वो क्या पढ़ रहा है? ஜாபுக்கு போறானா இல்லையா काम पे जा रहा है அவன் कि नहीं? சம்பளம் போகுதா இல்லையா उसके लिए पगार काफी है குடும்பத்துல कि அவனுக்கு नहीं? என்ன பிரச்சனை उसके परिवार में क्या அம்மா அப்பா तकलीफ எப்படி है? இருக்காங்க माता पिता அத कैसे है? குறித்து எதையுமே நான் அறிந்து கொள்ள விரும்பல उसके बारे में मेरे को कुछ जानना ही नहीं है। இது உறவா Sorry? இது உறவா ये एक रिलेशनशिप है क्या? ஆ? இது இது வந்து ஒரு உறவாங்க ये क्या रिलेशनशिप है? உறவுனா என்ன रिलेशनशिप मतलब क्या? எல்லாம் என்னை பத்தி அவனுக்கு தெரியணும் அவனை பத்தி எனக்கும் தெரியணும் मेरे बारे में उसको जानना है, उसके बारे में मुझे जानना है। நம்ம என்னன்னா நம்முடைய காரியத்தை பூரா சொல்றோம் मेरा जो भी रहेगा वो सब कुछ हम बता देते ஆனா हैं, வாழ்க்கையில ஒரு நாள் ஆகிலும் परंतु एक दिन जीवन में एक भी बार भी காலையில எழும்பின உடனே सुबह उठते ही ஆண்டவரே परमेश्वर நீர் சந்தோஷமா இருக்கிறீரா तुम आनंदित हो क्या? ஆண்டவரே परमेश्वर உம்முடைய மனசு மகிழ்ந்திருக்கா आपका मन खुशी है क्या? ஆண்டவரே परमेश्वर உம்முடைய விருப்பம் என்னப்பா आपकी इच्छा क्या है? இயேசுவே यीशु உம்முடைய பாரம் என்ன ஆண்டவரே आपका बोझ क्या है? परमेश्वर உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே आपकी इच्छा क्या है? परमेश्वर ஏதாவது நான் பண்ணணுமா मैं कुछ करना है क्या? ஏதாவது என்னை கொண்டு செய்ய விரும்புறீரா मेरे द्वारा आपके लिए कुछ करना चाहते हो क्या? என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே அந்த இது இல்ல मुझे चलाइए परमेश्वर, वो नहीं। என்னை பயன்படுத்தும் मुझे इस्तेमाल करो परमेश्वर वो नहीं हालेलुया हालेलुया। என்ன நிறைய பேருக்கு அது வேணும் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்பா என்னை பயன்படுத்துவீர் எதுக்கு உன்னை பயன்படுத்தணும் இப்போ मुझे इस्तेमाल करो करके ऐसा बहुत सारे लोग बोलते हैं, बट तुम्हें क्यों इस्तेमाल करना है? என்ன பெரிய ஆளா வெளியே காட்டணுமா तुम बहुत बड़े होकर के बाहर दिखाना है क्या? அதல்ல वो नहीं। உமக்கு விருப்பம் ஏதாவது இருக்கா ஆண்டவரே நான் செய்ய விரும்புறேன் आपको कुछ इच्छा है क्या? परमेश्वर मैं उसे करना चाहता हूँ। தானில இருக்கிற ஒரு தம்பி சொன்னேன்ட்ட ठाणे में जो है वो एक भाई मुझे बताए, எல்லாம் கண்ணீரோட சொல்றேன் आंसू भर कर उन्होंने मुझसे அண்ணா कहा, भाई ஆண்டவர் என்ன டெல்லிக்கு அழைச்சிருக்காரு டெல்லிக்கு அழைச்சிருக்காரு परमेश्वर मुझे दिल्ली पे बुलाया है। டெல்லியில போய் நான் ஊழியம் பண்ணணும் அறியாதவங்க மத்தியில दिल्ली में जाकर मुझे सेवकाई करना है जो मैं जानता नहीं किसी को।
நான் அமர்நாத் வந்துட்டேன். मैं अमरनाथ आ गया. 2 வருஷத்துக்கு பிறகு திரும்ப போறேன். 2 साल के बाद फिर से गया मैं. அதுக்குள்ள போய் 10 சபையில இருக்கிற 10 விசுவாசியை கொண்டு ஒண்ணா கூட்டி வந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கேன். उसमें मैंने 10 विश्वासियों को लेकर मैं आराधना कर रहा हूँ. விசுவாசிகளை திருடி கொண்டு வந்து சர்ச் நடத்துறான். विश्वासी लोगों को मैं चुरा कर लेकर आराधना कर रहा हूँ. திருத்துவ சபை சொல்லிடாதீங்க விடுங்க. நான் கேட்டேன், தம்பி டெல்லி என்னாச்சு? मैंने पूछा भाई दिल्ली क्या हो गया? டெல்லி அங்கேயே தான் இருக்கான்னா. उसने बोला दिल्ली वहाँ पे ही है. நான் இங்கேயே தான் இருக்கிறேன். मैं इधर ही हूँ. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுத்தாரு. 2 साल के पर मुझे एक बोझ दिया. ஆனா அங்கே போறதை விட பிசினஸ் இங்கே தான் சக்சஸா இருக்கும்னு அவன் மனசு சொல்லுது. वहाँ जाने से अच्छा बिजनेस मेरा यहाँ पर ही अच्छा है करके उसका मन बोल रहा है. அதனால இங்கேயே அல்லேலூயா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான். इसलिए मैं यहाँ पर ही हालेलुया बिजनेस चालू कर இன்னைக்கு दिया. ஏகப்பட்ட இடத்துல அல்லேலூயா பிசினஸ் நடக்குது. अभी बहुत सारे जगह पर हालेलुया बिजनेस चल रहा है. அல்லேலூயா பிசினஸ், हालेलुया बिजनेस, ஸ்தோத்திரம் பிசினஸ், स्तुति बिजनेस, ஹீலிங் பிசினஸ், மிராக்கிள் பிசினஸ், चमत्कार की बिजनेस, தீர்க்க தரிசனம் பிசினஸ், भविष्यवक्ता की बिजनेस ரொம்ப ரொம்ப ஜோர்தாரா நடந்துட்டு இருக்கு. बहुत जोरों से चल रहा எங்க है. போனா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் நடக்குமோ அங்க போறாங்க. जहाँ जाएंगे तो सक्सेसफुली बिजनेस होगा वहां पर वो जाते हैं. ஹalleluya. हालेलुया. காலையில எழும்பி ஆண்டவரே நீர் எப்படி இருக்குன்னு கேக்குறமா? நீர் என்ன ஆண்டவரே விரும்புறீரு? सुबह उठकर तुम कैसे हो परमेश्वर, तुम क्या चाहते हो करके पूछते हैं क्या? ஹalleluya. हालेलुया. உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். கேட்டிருக்கீங்களா? பாட்டு கேட்டிருக்கீங்களா? பாட்டு பாடிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாவா? ஏதாவது பேசுங்கப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க? कुछ तो बोलिए. சீக்கிரம் பிரசந்தம் முடிச்சுட்டு பரவட்டையும் பார்த்துங்க. அப்புறம் मैं जल्दी प्रचार करके चले जाऊंगा. फिर கேள்விப்பட்டிருக்கிற பாட்டை सुने क्या गाना? இல்ல இந்த பாட்டியே வானந்திரந்தர் ஒழும்பல தானங்களை நேரமதில் வானவர் ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் திவ்ய மதுரமான ஆசீர்வாதம். இந்த பாட்டையே பாடிட்டு இருக்கீங்களா? அருமையான பாட்டு. நான் பாட போறேன் இந்த பாட்டை. நான் இன்னொரு ஊழியக்காரன் சேர்ந்து இந்த பாட்டை பாட போறோம். मैं और एक सेवक मिलकर ये गाना गाने वाले हैं. அருமையான பாட்டு. अच्छा गाना है. लेकिन இந்த பாட்டு இது பாருங்க, உங்களுடைய இருதயத்தினுடைய பாரத்தை அறிந்து கொள்ளணும் ஆண்டவர். तेरे हृदय के बोझ को समझ जाना, ये गाना भी है. இத கர்த்தர் விரும்புறாருங்க. ये हम परमेश्वर जानना चाहते हैं. ஆத்மார்த்தமான உறவு, आत्मा से आत्मा मिला हुआ रिलेशनशिप. இந்த துதி ये स्तुति. இரண்டாவது ஸ்டெப். दूसरा स्थान, இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. इजराइल में उनका नाम महान हुआ. ஹalleluya. हालेलुया. 76ல முதலாவது வசனத்துல இரண்டாவது பகுதி. 70 भजन संहिता 76 पे दूसरे वाक्य पर இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. इजराइल में उनका नाम महान இப்போ हुआ. நான் உங்ககிட்ட கேக்குறேன், मैं आपको ये पूछ रहा हूँ, இஸ்ரவேல்ல மட்டும்தான் அவருடைய நாமம் பெருசா? इजराइल में ही उनका नाम महान हुआ क्या? சமாரியாவுல அவருடைய நாமம் பெருசு இல்லையா? समारे में उसका नाम महान नहीं है ரோம்ல அவருடைய நாமம் பெருசு இல்லையா? क्या? रोमे में उनका नाम महान नहीं है क्या? இந்தியாவுல அமெரிக்காவுல அவருடைய நாமம் பெருசு இல்லையா? इंडिया में अमेरिका में उनका नाम बड़ा नहीं है क्या? இஸ்ரவேல்ல மட்டும்தான் அவருடைய நாமம் பெரியதா? इजराइल में ही सिर्फ उनका नाम बड़ा है क्या? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ये कैसे समझ जाएंगे हम? இஸ்ரவேல் சொன்னா इजराइल बोला तो அபிஷேகிக்கப்பட்ட பிரபுன்னு அர்த்தம். अभिषेक किया हुआ लोग करते. அதாவது இஸ்ரவேல்ல அவருடைய நாமம் பெரிது என்றால் அபிஷேகம் உள்ள இடத்திலே அவருடைய நாமம் மகிமையாக விளங்கும். इजराइल में उनका नाम महान है, इसका मतलब अभिषेक जो पाया है वहां पर उनका नाम महान है. ஹalleluya. हालेलुया. எல்லாரும் இயேசு நாமத்துல போ பிசாசுன்னு பிசாசு போகாது. सब लोग बोलेंगे यीशु के नाम से जा भूत करके बोलेगा तो कोई कुछ भी जाएगा அது ஒரு नहीं. அபிஷேகம். वो एक अभिषेक है. அந்த அபிஷேகத்தோட கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அது கிரியை செய்யுது. उस अभिषेक के साथ हम बातें करेंगे तो ही वो अभिषेक क्रिया करता है. ஹalleluya. हालेलुया. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர்றாரு. वो अभिषेक परमेश्वर हमें देता है. அந்த அபிஷேகத்தோட கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அங்க கிரியை நடக்குது. उस अभिषेक के साथ परमेश्वर का नाम लेंगे तो वहां पर एक क्रिया होता है. கர்த்தரை துதிக்கிறோம். परमेश्वर की स्तुति करते हैं. துதிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை தருகிறார். स्तुति करने वाले के जीवन पे परमेश्वर अपने आशीर्वाद को देता है. ஹalleluya. हालेलुया. அபிஷேகத்தை தருகிறார். अभिषेक को देता है. ஆமென். हालेलुया. முத நாங்க எங்க வாழ்க்கையில பிசாசை துரத்துன ஒரு அனுபவம். सबसे पहले हम शैतान को भगा हुआ एक अनुभव. தமிழ்நாட்டில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். तमिलनाडु में बाइबल कॉलेज पढ़ रहे थे. நாங்கள் ஒரு 20-25 பேர். मैं और मेरे साथ 20 लोग. மத்திய நேரம் சாப்பாட்டு நேரம். दोपहर के खाने के समय சாப்பாடுலாம் எல்லாம் பரிமாறியாச்சு. खाना सबके लिए लगा दिया गया था. ஜெபம் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். प्रेयर प्रार्थना कर उसे खाना था. எல்லாருடைய பிளேட்லயும் ஒரு முட்டை வச்சிருக்கு. सब लोग के प्लेट में एक एक अंडा था. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம், முட்டை மேல கை வச்சுக்குவாங்க நம்ம பசங்க. आंखें बंद कर प्रार्थना करते समय सब लोग अपने अंडे के ऊपर हाथ रख கண்ணை देते थे. மூடாம ஜெபம் பண்ணா முட்டை காணாம போயிடும்.
आंखें बंद किए बिना प्रार्थना करेंगे तो अंडा चले जाएगा। தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். परमेश्वर से जो पैदा हुआ है वो अपने लिए கண்ணை மூடி बचाता ஜெபம் है। பண்ணுவாங்க. आंखें बंद करके प्रार्थना करते हैं। ஜெபம் பண்றோம், ஃபோன் பெல் அடிக்குது. प्रार्थना कर रहे हैं, फोन में बेल बज रहा था। கீழே இருக்கிற பெரிய பாஸ்டர் ஃபோன் பண்றாரு. नीचे हमारे बड़े क्लास पर फोन आया। ஹலோ பாஸ்டர். हेलो पास्टर। எல்லாம் என்ன பண்றியா? हाँ तुम लोग क्या कर रहे हो? பாஸ்டர் சாப்பிட போறோம். हम खाने खाने के लिए जा रहे हैं। சாப்பிட்டீங்களா? खाना खाए क्या? இல்ல பாஸ்டர் இப்பதான் சாப்பிட போறோம். नहीं पास्टर जी, हम भी खाने जा रहे हैं। எல்லாம் கீழே வாங்க, ஒரு பேய் பிடிச்ச ஒரு ஆள் வந்திருக்கு. सब लोग नीचे आए, एक शैतान पकड़ा हुआ आदमी आया है। பிசாசை துரத்தி விட்டு அப்புறம் போய் சாப்பிடுங்க போங்க. वो शैतान को भगा के होने के बाद तुम जाके खाना खाओ। சாப்பிட்டு போய் பிசாசை துரத்துங்கன்னு சொன்னா ஒரு தெம்பா போய் துரத்தலாம். खाना खाकर हम शैतान को भगाने के लिए जाएंगे तो एक शक्ति के साथ उसे भगा सकते हैं। பிசாசை துரத்திட்டு வந்து சாப்பிடுங்கன்னா शैतान को भगा के आकर फिर उसके बाद खाना खाएंगे तो அந்த பிசாசு போகுமாங்க ஈஸியா? वो शैतान जल्दी से जाएगा ஒரு क्या? பேயை துரத்துறது எவ்வளவு ரிஸ்க்? शैतान को भगाने में कितना रिस्क है। எங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நாங்க பேயை துரத்துனதே கிடையாது. हमारे जीवन में अभी तक हमने कभी शैतान को துரத்துனதை भगाया பார்த்திருக்கோம். नहीं। भगाए हुए को देखा है हमने, பேய் துரத்துனது இல்ல. हमने कभी शैतान को भगाया नहीं। சப்பா என்னடா சோதனை ஆயிடுச்சு. ये क्या कष्ट आ गया हमारे जीवन में। எல்லாருடைய சாப்பாட்டையும் அப்படியே பந்த் பண்ணிட்டு सबके खाना को ऐसे ही बंद कर பேயை துரத்த போறோம். वो वहाँ पर शैतान को भगाने के लिए जा रहे हैं। சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரூம். चर्च के बाजू पे एक छोटा सा रूम, அதுல ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கு. उसमें एक व्यक्ति को बिठाया है। பேய்னாவே எங்களுக்கு பயம். शैतान बोला तो हमको एक डर। இதுல பத்தாவதுக்கு பேய் பிடிச்ச அந்த ஆளும் ஹைட்டும் வெயிட்டுமா பயங்கரமா இருக்காரு. उसके अलावा वो शैतान जिसको पकड़ा है वो व्यक्ति भी बहुत हाइट और एकदम वजनदार है। எங்க கூட இன்னொரு தாத்தாவும் இருந்தாரு. हमारे साथ एक बुजुर्ग आदमी दादाजी भी थे। அல்லேலூயா தாத்தா நாங்க பேரு வச்சிருக்கோம். उनका नाम हालेलुया ताता करके हमने ஒவ்வொருத்தருக்கும் नाम ஒரு रखा பேரு. था। सब लोगों के लिए एक एक नाम। சோம்பேறி ஜோசப்னு பேர் வச்சிருவோம். பேரு சோம்பேறி ஜோசப். जोसेफ उनका नाम है। இப்படி ஒவ்வொரு நெகேமியாவுக்கு ஒரு பேர், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அடைமொழி நாங்க வச்சிருப்போம். ऐसे हर एक लोगों के एक एक हम लोगों ने नाम रखा हुआ था। அல்லேலூயா தாத்தா வந்திருக்காரு. हालेलुया ताता भी आए थे। அவருக்கு இவ்வளவு நீளம் தாடி, उनको इतना लंबा दाढ़ी था, ஃபுல்லா வெள்ளை தாடி. पूरा सफेद दाढ़ी था। நாங்க நினைச்சோம் हमने सोचा இந்த வெள்ளத்தாடி அல்லேலூயா தாத்தா நினைச்சா தான் இந்த பேயை துரத்த முடியும். ஏன்னா பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பேய் துரத்துற ஆள் மாதிரியே இருக்காரு பாக்குறதுக்கு. हमने सोचा था कि वो बड़े दाढ़ी वाले सफेद दाढ़ी वाले ही उन्हें भगाएगा, क्योंकि उनको देख के ऐसे लग रहा था कि वो शैतान भगाने वाला है। சோத்ரம் அல்லேலூயா சொன்னாருன்னா பேய் ஓடிரும்னு நாங்க நம்புறோம். हमने सोचा था कि वो हालेलुया आमीन बोलेगा तो शैतान भाग ஆனா அந்த जाएगा। பேய் முதல்ல அட்டாக் பண்ணதே அந்த அல்லேலூயா தாத்தாவை தான். सबसे पहला शैतान ने अटैक किया तो वो उनके ऊपर ही। உள்ள போனோன்னு வாடா தாடிக்காரா அப்படின்னுச்சு பாருங்க. अंदर जाते उसने बोला आजा दाढ़ी वाला। எங்களுக்கெல்லாம் கை கால்லாம் அப்படியே உதறுது. हमको सब हमारे हाथ पैर सब कांपने लगे, ஆனாலும் வெளியே காட்டிக்கிறல. पर हमने बाहर दिखाया ஏன்னா नहीं, மான பிரச்சனை பாத்தீங்களா? क्योंकि अपने அப்படி கம்பீரமா நாங்க நிக்கிறோம். हम एकदम स्टेडी रूप पे खड़े हैं। அந்த மனுஷன் இந்த தாடிக்காரன் சொன்னா அவர் முன்னாடி போனவர் கொஞ்சம் பின்னாடி வர ஆரம்பிங்க, போங்கப்பா நீங்க போய் ஜெபம் பண்ணுங்கப்பா, அப்படியே மெதுவா பின்னாடி போறாரு. जैसे शैतान ने बोला दाढ़ी वाला इधर हाथ बोलते ही वो थोड़ा पीछे हो गया, पीछे होके நான் प्रार्थना யாரும் करो உள்ள बोल रहा போறதுக்கு ரெடி இல்ல. है। हम अंदर जाने के लिए कोई तैयारी नहीं था। ஆனா என்ன செய்ய பசிக்குது. अब क्या करें, हमको भूख लगा है। இந்த வீணா போன பிசாசை துரத்தலைனா எங்களுக்கு சாப்பிட முடியாது. अगर हम ये शैतान को भगाएगा नहीं तो हमको खाना नहीं मिलेगा। உள்ள போயிட்டோம் எப்படியோ, कैसे तो भी अंदर चले गए, கதவை சாத்தியாச்சு, दरवाजा बंद कर दिया, ஜன்னலை சாத்தியாச்சு. खिड़कियां बंद कर दी। ஒவ்வொருத்தனா ஜெபம் பண்றேன், இயேசுவின் பயந்துட்டு சொல்ல இயேசுவின் நாமத்துல போ பிசாசே. सब लोग डर डर के बोल रहे हैं यीशु के नाम से जाओ शैतान। ஆனா மனசுல எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செய்து போயிரு பிசாசே. पर मन के अंदर सब लोग सोच रहे हैं कि कृपया करके चले जाए यहाँ से। எங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்க பிசாசே. हम किस स्थिति पे है वो जान ले शैतान। நாங்க ரொம்ப பாவம் பிசாசே. हम लोग सब पाप है शैतान, இறக்கப்பட்டு போயிரு பிசாசே. हमारे ऊपर दया करके तू चले जाए यहाँ से। ஆனா அது முரட்டு பிசாசு. पर वो बहुत ஏகப்பட்ட பேர் சொல்லுது, ஒரு 20-30 பேரை சொல்லுது. இத்தனை பேர் நாங்க ஒரு பிசாசை துரத்துறதுக்கே எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, 30-40 பிசாசு உள்ள இருந்தா நாங்க எப்படி துரத்துறது? वो एक शैतान भगाने के लिए हम लोग ऐसा हमारे हाथ पैर कांप रहे, परंतु उसके अंदर 20-30 शैतान था। நான் சொன்னேன், मैंने कहा இங்க பாரு யார் நம்ம பிசாசு துரத்த போறது இல்ல. हम देखो कुछ हम भी यहाँ पे कोई शैतान को भगाने वाले नहीं, ये मुझे இன்னைக்கு जान மத்தியான गया। சாப்பாடு நம்ம கிடைக்க போறது இல்ல. आज का दोपहर का खाना हमको मिलने वाला नहीं ஒரு है। வேளை நம்ம பண்ணுவோம், एक काम हम करते हैं, சக்சஸ் ஆனா ஆகட்டும். सक्सेस हुआ तो ठीक है, பிசாசை எவனும் துரத்த வேண்டாம். शैतान को कोई भगाना नहीं। அவன் அந்த இடத்துல உட்காந்துருங்க, கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க ஆண்டவரை ஆராதிங்க.
वहाँ आप जहाँ जहाँ खड़े वहाँ ही बैठकर हम अपने अपने நம்ம हिसाब से எப்பவும் आराधना கத்தரை करते हैं துதிக்கிறது மாதிரி அன்னை பாஷை பேசி ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவர் பாடி பாட்டு பாடி அன்னை பாஷை பேசி சோத்திரம் பண்ணி எப்படி ஆண்டவர் அவங்க விருப்பப்படி ஆராதிங்க. जैसे हर रोज हम प्रार्थना करते हैं, स्तुति करते हैं, आराधना करते हैं, वैसे हम रोज जैसे करते हैं उसी तरह हम बैठकर प्रार्थना करेंगे। பேய் பிடிச்ச ஆளை ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு शैतान जिसको पकड़ा था उसे एक कोने में बिठा நாங்க அவனை மறந்துட்டோம். हम लोग उसे भूल गए, நாங்க வாட்டு கத்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சோம். हम बैठकर हम आराधना करने கத்தரை लगे, ஆராதிக்க ஆராதிக்க परमेश्वर की स्तुति आराधना ஒரு करते 10 நிமிஷம் இருக்கும், समय एक 10 मिनट हुआ होगा, அந்த அந்த இடம் மாறுது. उस जगह बदलने लगा। ஆராதிக்கும் பொழுது आराधना करते समय சூழ்நிலைகள் மாறுது. सिचुएशन बदलता रहता है। ஹalleluya. हालेलुया। கொஞ்ச நேரத்துல அந்த 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 அறை முழுவதும் ஒரு தேவ மகிமை இறங்கி வருது. कुछ समय पर परमेश्वर की महिमा वहां पर उतरने लगा। அந்த மனுஷன் நெளிக்கிறான், அப்படியே நெளிக்கிறான். वो शैतान वाला आदमी यहाँ वहाँ हिलने लगा। கொஞ்ச நேரத்துல எரியுதே எரியுதேன்னு கத்துறாரு. कुछ देर पे वो जलने लगा करके चिल्लाने लगा। எங்களுக்கு சந்தோஷம், हम खुशी हो गए, பிசாசு போகுதுடா சாமி. शैतान जा रहा है। எனக்கு அப்ப அறிவு இல்லை, இது எல்லாம் மூடி இருக்கே, ஆவி எப்படி போகும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜன்னலை திறந்து வச்சுட்டேன். मेरे को इतना दिमाग पे ये नहीं चला कि हम तो भगा रहे हैं, परंतु वो शैतान कहाँ से जाएगा, इसलिए मैंने सब खिड़की खोल दिया। ஏதோ இந்த துவா மாதிரி ஏதாவது புகை மாதிரி பரவிட்டு போகும் போல போறதுக்கு வழி வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து வச்சுட்டு मैं सोचा कि वो धुआं जैसा निकलेगा, वो उसको जाने के लिए रास्ता कहाँ पे है, इसलिए मैंने खिड़की सब खोल दिया। உலகத்துல முதல் முறையாக இயேசுவின் நாமத்தினால ஜன்னல் வழியா போ பிசாசே, இயேசுவின் நாமத்துல ஜன்னல் வழியா போ பிசாசுன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஒரே ஆள் நான் தான்। दुनिया में सबसे पहली बार यीशु के नाम से खिड़की से बाहर जा करके मैं प्रार्थना किया, पहला आदमी मैं ही हूँ। ஆனா போயிருச்சுங்க, हाँ पर चले गया वो शैतान। அந்த மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்து நல்ல சபையில நல்ல ஒரு விசுவாசியாவும் மாறினார். अभी वो बपतिस्मा लेकर अच्छे एक विश्वासी बनकर सब ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன் தெரியுமா? क्यों मैं बता रहा हूँ मालूम है? கர்த்தரை ஆராதிப்பதில் அப்படி ஒரு அற்புதம் இருக்கு. परमेश्वर को आराधना करने में उतना है कि अभिषेक है। ஆராதிங்க, आराधना कीजिए, நீங்க நல்லா இருப்பீங்க. तुम अच्छा रहोगे। ஆராதிங்க, आराधना நீங்க करो, செழிப்பா இருப்பீங்க. तुम फूलोगे। ஆராதிங்க, आराधना करो, நீங்க ஜெயிப்பீங்க. तुम जीतोगे। ஆராதிங்க, आराधना நீங்க करो, உயர்வீங்க. तुम ऊंचा होगे। ஆராதிங்க, आराधिक உங்கள் பலன் பெருகும். तुम्हें बल मिलेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தரை யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், परमेश्वर यूदा में जाना गया है, இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. इजराइल में उनका नाम महान हुआ। அபிஷேகம் இருக்கிற இடத்துல தேவனுடைய நாமம் பெரிதாக விளங்குகிறது. अभिषेक जहाँ पर है वहाँ पर परमेश्वर का नाम महान होता है। அதுக்கு அடுத்து उसके बाद சாலேமிலே அவருடைய கூடாரம் இருக்கிறது. शालेम में उनका मंडप है। ஹalleluya. हालेलुया। தம்பு तंबू है। ஷாலேம் शालेम முதல்ல யூதா, पहले यूदा, இஸ்ரவேல், इजराइल, இப்ப சாலம் ஷாலேம். अभी शालेम। அங்க வந்து கர்த்தருடைய கூடாரம் இருக்கிறது, தம்பு இருக்கிறது. वहाँ पर परमेश्वर का तंबू है। நம்ம ஊர்ல கூடாரம் போடுறத பாத்துறீங்களா? हमारे गांव पे तंबू डालते हैं, देखे हो எங்கெங்கெல்லாம் क्या? கூடாரம் போடுவாங்க? कहाँ पर तंबू डालते हैं? எங்கெங்கெல்லாம் கூடாரம் போடுவாங்க? कहाँ पर तंबू डालते हैं? ஆடு மேய்க்கிறவங்க நம்ம ஊர்ல கூடாரம் போடுவாங்க தெரியுமா? बकरी चराने वाले तंबू डालते हैं, आपने देखा होगा। இங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். यहाँ पे पले बले को उनको मालूम नहीं रहेगा। அப்புறம் வந்து இந்த ஆர்மி காரங்க டென்ட் போடுவாங்க. और आर्मी लोग टेंट तंबू डालते हैं। அப்புறம் வேற யாரும் டென்ட் போடுவாங்க? என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்திருக்கீங்க. और कौन तंबू डालते हैं? தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. सोने वाले हालेलुया बोलिए। பாத்தீங்களா? இதுல ஒரு ஹைலைட்னா உண்மையிலேயே தூங்குறவங்களும் அல்லேலூயா சொல்றாங்க. அது அந்த உண்மை, அதாங்க முக்கியம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். इसमें एक सच्चाई बात यह है कि जो सो रहे सच में हालेलुया बोल रहे हैं। है ना? அல்லேலூயா. हालेलुया। அது தூங்குற தப்பு கிடையாது பாருங்க. सोना गलत नहीं அது है। தேவ சமூகத்துல வந்து அவங்க அப்படியே கண்ணை மூடி அவங்க பரலோகத்துக்கு போயிட்டு வர்றது, அதுதான் அது. परमेश्वर के समूह में परमेश्वर स्वर्ग पर जाके आ रहे, वही वो है। அப்பா மகனை மட்டும் அனுப்பியிருக்காரு, மகனே நீ போய் சர்ச்சுக்கு போயிட்டு வாடா, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குடா, சர்ச்சுக்கு போயிட்டு வாடான்னு அனுப்பிட்டாரு. पिताजी ने अपने बेटे को भेजा, मेरे को एक काम है बेटा, तू ही चर्च पर जाके आ। சில ஆளுங்க அப்படி இருப்பாங்க. कुछ लोग भी ऐसे होते हैं। ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு வந்தோன்னு மகன்கிட்ட கேட்டார், மகனே பாஸ்டர் பிரசங்கத்தினுடைய ஸ்டார்டிங்ல என்னப்பா பேசினாரு? संडे सर्च होने के बाद घर पे जाने के बाद बच्चे से पूछते हैं कि पास्टर प्रचार ने का पहला शुरुआत में पास्टर क्या बात किया? அப்பா கொஞ்சம் லேட்டா தான் போனேன். पिताजी मैं थोड़ा लेट ही गया था, मालूम नहीं. पता नहीं। பாஸ்டர் இடையில என்ன பேசினாரு? पास्टर जी ने मध्य में क्या बात किया था? அப்பா லைட்டா தூங்கிட்டேன் தெரியல. पिताजी मैं थोड़ा सा सो गया था, मुझे पता नहीं। பாஸ்டர் கடைசில என்ன பேசினாரு? पास्टर ने अंतिम में क्या बोला? சீக்கிரமாவே நம்ம வந்துட்டேன்ப்பா, அதனால தெரியாது. मैं जल्द से निकल के आ गया, मुझे पता नहीं। உண்மையிலேயே அந்த அப்பாவுடைய மகன் தாங்க அவன், சந்தேகமே இல்ல. सच्चाई में वो पिताजी का ही அப்பாவுக்கு बेटा है। இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருக்கிறது நியாயம்தான்.
वैसे पिताजी के लिए ऐसा बेटा रहना है न्याय। அதனால நம்ம ஆளுங்க சில நேரத்துல அந்த தேவ சமூகத்துல பரிசுத்த பயத்தோட உட்கார்ந்திருக்கும் பொழுது அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்திலிருந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டு அந்த ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சியோனுக்கு போயிட்டு அவங்க ஆத்மா ரிட்டர்ன் வரும் பாருங்க இந்த பிரசங்க நேரத்துல அப்பா 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 ये प्रचार के समय में अपने लोग भी ऐसे बैठ के ही आंखें बंद कर कर उनके आत्मा सियोन स्वर्ग जाके आता है। सियोन जाके फिर से आता है। அல்லேலூயா हालेलुया। சாலேமுடைய அவருடைய கூடாரம் இருக்கிறது सालेम में तंबू है। டென்ட் வேற எங்கெல்லாம் போடுவாங்க तंबू और कहाँ लगाते हैं தெரியுமா पता है क्या? कौन सा आइस किट या मनाली அந்த மாதிரி இடங்கள்ல मनाली कुनाली जगह पर वहाँ पर भी வேற எங்கெல்லாம் டென்ட் போடுவாங்க और कहाँ पर तंबू लगाते हैं? சர்க்கஸ் போடுறாங்க பாம்பே சர்க்கஸ் என்ன சர்க்கஸ் போடுறாங்க அது டென்ட் போடுவாங்க हाँ, सर्कस जहाँ पर चलता है वहाँ पर तंबू டென்ட் लगाते எதுக்காக போடுறாங்க हैं। तंबू क्यों लगाते हैं? வீட்டை கட்டலாம்ல घर तो बना सकते हैं ஆனா ना। டென்ட் போட காரணம் என்ன तंबू क्यों लगाते हैं? ஏன்னா எப்ப வேணாலும் அதை பிடுங்கி எடுக்கலாங்கிறதுக்காக தான் டென்ட் போடுறது कभी भी हम उसे निकाल सकते हैं इसलिए टेंट लगा तंबू लगाते हैं। சாலேம்ல அவர் டென்ட் போடுறாருன்னா सालेम में तंबू लगा रहे तो நம்ம வாழ்க்கையில கத்தர் வந்து நம்ம இந்த ஆறாம் பகுதியில் நம்ம வாழ்க்கையில ஒரு டென்ட் போடுவார் हमारे जीवन पे भी स्टार्टिंग में परमेश्वर एक तंबू डालता है। அவருடைய மகிமை அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில டென்ட் மாதிரி வந்து இருக்கும் उनकी महिमा उनका कृपा हमारे ऊपर तंबू बन के रहता है। சாலேம் அப்படின்னு சொன்னா சமாதானம்னு அர்த்தம் सालेम ऐसा कहा तो समाधान। ஆவியின் கனிகளில் ஒன்று அது आत्मिक फल पर वो एक चीज है। கத்தர் நம்மள பாக்குறாரு परमेश्वर हमें देख रहा है। முதல்ல அவர் பாக்குறாரு இவன் சரியா இருக்கானா என் மகன் சரியா இருக்கா அப்படின்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு पहले परमेश्वर देख रहा है वो सीधे रास्ते से है क्या, बच्चे அவருடைய सीधे रास्ते மகிமை से உங்க है மேல क्या? டென்ட் மாதிரி போடுவார் उनकी महिमा आपके ऊपर एक तंबू के समान डालते हैं। ஆவியின் கனிகளிலே நம்ம நிலைத்திருக்கிறோமான ஆண்டவர் பாக்குறாரு आत्मिक फल में हम एक निरंतर है क्या वो देखते हैं। ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல இடைக்கு அப்பா சில கிக்கிரி புக்கிரி வேலைகளை நம்ம பண்ணுவோம் कुछ समय पर हम यहाँ वहाँ चले भटक जाते हैं। எடாகுடமான வேலைகளை நம்ம பண்ணுவோம் कुछ चीजें अपन छोड़ के चले जाते हैं। அந்த நேரத்துல அவருடைய சமூகம் நம்மளை விட்டு தூரமாகும் उस समय पर उनका तंबू हमसे அப்புறம் நம்ம உபவாசம் போட்டு அழுகுவோம் फिर उसके बाद हम उपवास करके ஆண்டவரே உம்முடைய மகிமை மறுபடியும் எனக்கு தாரும் ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா फिर उसके बाद हम रोते हैं कि परमेश्वर मुझे आपकी महिमा मुझे फिर से दीजिए, मैं पाप कर दिया हूँ। அல்லேலூயா हालेलुया। என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே मेरे पापों को क्षमा कीजिए இனிமே நான் परमेश्वर, பாவம் செய்ய மாட்டேன்ப்பா मैं फिर से पाप नहीं அப்புறம் करूंगा। அழுது ஜெபம் பண்ணுவோம் மறுபடியும் டென்ட் போடுவார் फिर से हम रोकर प्रार्थना करेंगे तो परमेश्वर तंबू மறுபடியும் डालता है। ஏடாகுடம் பண்ணோம்னா டென்ட்டை கலத்திடுவார் फिर कुछ गड़बड़ी कर देंगे तो तंबू फिर से निकाल दिया जाएगा। மறுபடியும் மனம் திரும்பி மறுபடியும் போகும்போது கத்தர் தம்முடைய மகிமையை அவன் திரும்ப தராரு मन फिराकर फिर से जाते समय परमेश्वर अपना तंबू फिर से देता है। உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து उनके आपके रक्षक के उद्धार का खुशी को फिर से मुझे देखकर हालेलुया हालेलुया। உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் आपके पवित्र आत्मा को हमारे इधर से निकाल मत அவர் दीजिए। டென்ட் போடுறாரு தம்பு போடுறாரு उसने तंबू डाला है। ஏன்னா நம்ம இடையில என்ன பண்ணுவோங்கறத கத்தர் பார்த்துட்டு இருக்காரு हम बीच में क्या करेंगे करके परमेश्वर देख உண்மை रहे हैं। உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் सच्चाई वाले परमेश्वर மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் मोसे हर एक शब्द पर सच्चाई से था। ஹalleluya हालेलुया। அந்த உண்மையான மனம் திரும்புதலை கத்தர் பார்க்கறாரு सच्चाई से मन फिरने वाले को परमेश्वर देखता நீ है। டூப்ளிகேட் பீஸா ஒரிஜினல் பீஸான்னு கத்தர் பார்க்கறாரு तुम डुप्लीकेट हो कि सच्चाई है वो परमेश्वर जानता है। ஒரிஜினல் மக்களை கத்தர் கைவிடுவதில்ல सच्चाई मनुष्य को परमेश्वर छोड़ता नहीं है। ஒரிஜினல் மக்களை கத்தர் வல்லமையுள்ளவர்களாக மாற்றுறாரு सच्चाई मनुष्य को वो धैर्य बनाता है। உண்மையுள்ள மக்களுடைய வாழ்க்கையில கத்தர் செழிப்பை தர்றாரு सच्चाई वाले मनुष्य को परमेश्वर फुलायु देता है। அவர்கள் பர்வதங்களைப் போல உறுதியா இருப்பாங்க उनको पर्वत के समान बनाता है। உண்மை உள்ளவர்களை கத்தர் மேன்மைப்படுத்துகிறார் सच्चाई लोगों को परमेश्वर ऊंचा करता है। ஹalleluya हालेलुया। உண்மை உள்ளவர்களை கத்தர் பாதுகாக்கிறார் सच्चाई लोगों को परमेश्वर बचाता है। இந்த ஏடாகுடமானவங்களையும் கத்தர் விட்டு பிடிச்சிட்டே இருப்பார் गड़बड़ करने वालों को भी परमेश्वर छोड़ कर पकड़ता है। எப்ப கால் ஒடியுது கை ஒடியுதுன்னு சொல்ல முடியாது कभी हाथ टूटेगा कभी पैर टूटेगा बोल नहीं सकते। சர்ச்சில் ஒரு வாழ்க்கை வெளியில ஒரு வாழ்க்கை ஒரு ஆள் வாழ்ந்துட்டு இருக்காரு அமெரிக்காவுல अमेरिका में एक आदमी चर्च में एक जीवन और बाहर एक जीवन जी रहा है। பாஸ்டருக்கு எல்லாம் தெரியும் पास्टर लोगों को सबको ஆனா मालूम है, எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காரு पर कुछ नहीं जानता हो जैसा रहते हैं। மேலோட்டமா சொல்லுவார் அவரை ऊपर ही ऊपर बोलते हैं वो சினிமாவுக்கு அடிக்ட் सिनेमा देखने के लिए जाते हैं। குடிக்கிறதுக்கு அப்பப்ப குடிக்கிறதுக்கு அடிக்ட் पीने के लिए हर एक समय पर जाते हैं। இன்டர்நெட் யூஸ் பண்றதுல அடிக்ட் इंटरनेट यूज करने पे वो है அடிமைத்தனம் अधीन है, ஆனா வெளியில வந்து நல்ல விசுவாசி पर बाहर रहेगा तो वो अच्छा विश्वासी है। நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க बहुत सारे लोग ऐसे हैं। அம்பர்நாத்தில் ஒரு இடையில ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க போகிறேன்
अंबरनाथ स्टेशन में अभी बीच पे एक बार टिकट लेने के लिए गया था। அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே அந்த காய்கறி வச்சுருப்பாங்க பாருங்கள், அது அப்படியே கடந்து உள்ளே போனால் அது அந்த அதில் அந்த இரும்பு இதில் கம்பியில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சிகரெட் ஊதிக்கிட்டு இருக்கான். उधर पे एक फ्लाईओवर पे उसमें देखेगा तो एक आदमी चुप कर बैठ कर सिगरेट फूक रहा है। நான் பின்னாடி இருந்தே கண்டுபிடிச்சிட்டேன், இவன் நம்ம நண்பருடைய விசுவாசியாச்சே. சர்ச்சு என் நண்பர் ஒரு பாஸ்டருடைய சர்ச்சில் உள்ள மெம்பர் அவர். मैं पीछे से ही जान गया कि मेरे दोस्त पास्टर के एक विश्वासी है कर நான் பின்னாடி போய் அவர் தோளில் அப்படி கையை வச்சு இப்படி தடவி கொடுத்தேன். मैं उनके पीछे पीठ पर उनके हाथ सहला रहा ஏன்னா था। சிகரெட் குடிக்கும்போது இருமிடக்கூடாது பற்றியெல்லாம், அது பத்திரமா குடிக்கணும்ல, அதனால கொஞ்சம் பின்னாடியே கொஞ்சம் அவருக்கு நுரையீரலுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு பின்னாடி தடவி கொடுத்தேன் அவனை. सिगरेट पीने से उनको खोखला नहीं आना चाहिए करके वो पीछे आराम से सहरा रहे थे पीठ। சோத்திரம் பாஸ்டர் பிரைஸ் என்னடா டேய் சோத்திரம் பிரைஸ் எல்லாம் சைடில் வச்சுக்க. मुझे देख के फटक से स्तोत्रम प्रेज द लॉर्ड करने लगे। मैंने बोला रुको प्रेज द लॉर्ड साइड सब उसको साइड पर रख दीजिए। அவன் சொன்ன முதல் வார்த்தை, उसने बोला पहला शब्द, हमारा पास्टर को पता बोलो मता, எங்க பாஸ்டருக்கு சொல்லாத. मेरे पास्टर जी को बताओ मत। ஆண்டவர் பயம் இல்லை, परमेश्वर के लिए भय नहीं है, ஆனால் பாஸ்டருக்கு தெரியக்கூடாது. परंतु परमेश्वर को नहीं जानना है। எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ऐसे कितने लोग आप சர்ச்சிலே இருப்பாங்க, चर्च पे ही रहेंगे, விபச்சாரத்தில் இருக்காங்க, व्यभिचार करते हैं, அடுத்தவன் பொண்டாட்டி வச்சிருக்காங்க. दूसरे के पति ஓ को। பாஸ்டர் என்ன இதெல்லாம் பேசுறீங்க? पास्टर ये क्या बात कर रहे हो तुम? 2022 சிஸ்டர் இது 2022 है ये பிரதர், இது 2022. 2022 है ब्रदर। நாங்க இந்த ஊழியத்துல கிட்டத்தட்ட 26-27 வருஷம் இருக்கோம். इस सेवकाई में हम 27 முழு साल நேர ஊழியம், 3 समय का आराधना। முழு நேர ஊழியம், अच्छा फुल समय का आराधना, ஊழியம் पूरे समय का प्रचार சேவகாய். सब। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேரை நாங்க பார்த்துருப்போம். कितने लोगों को हमने देखा होगा மொபைல்ல போனோகிராஃபிக்கு அடிக்ட் இருக்காங்க நிறைய பேர். मोबाइल के लिए अधीन है। फोनोग्राफी गंदा पिक्चर को अडिक्ट अधीन पड़ा है। मोबाइल में खोल के इंटरनेट खोल के उसमें गंदा पिक्चर देखने वाले लोग चर्च में है। दूसरा औरत को रखेले चर्च में है। चुप के दारू पीने वाले लोग चर्च में है। पीड़ी पीने वाले लोग चर्च में है, लेकिन मालूम नहीं पड़ता इधर। அந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன டீச் பண்ணணும், எங்கே ஆண்டவர் கையை ஒடிக்கணும் காலை ஒடிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். वैसे लोगों को परमेश्वर जान के रखा कि कैसे उनका हाथ पैर तोड़ना है। மகனே நீ நல்லா இருப்பன்னு மட்டும் கற்பனை பண்ணிராதப்பா. बच्चे तुम अच्छा रहोगे करके तुम सोचना नहीं। மகளே உன்னுடைய கொழுப்பு குறையிறதுக்கு ஒரு நேரம் இருக்குமா? बहन तुम्हारे चर्बियां कम करने के लिए एक समय है। बेटी आपके लिए बहन है, मेरे लिए बेटी है। 80 साल का औरत रहे तो भी मेरे लिए बेटी है। 70 साल का अंकल रहे तो भी मेरे लिए बेटा ही है। सेवक लोग हम बेटे बोलेंगे, बेटी बोलेंगे, हमारा स्थान है वो। மகளே உன் கொழுப்பை எங்கே குறைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். बहन आपकी चर्बी कब करना है करके परमेश्वर को जानते हैं। உன் கொழுப்பை எப்படி குறைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். तुम्हारे चर्बी कैसे कम करना है கத்துவே கதறுவே, तुम चिल्लाओगे, ஆனா அந்த நேரத்தை நீ சந்திச்சே ஆகணும். उस समय को तुमको जानना ही है। மனம் திரும்பினா சுகமா இருக்கலாம்ல. मन फिराओगे तो तुम நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செஞ்சா மேன்மை இருக்காதா? तुम अच्छी काम करोगे तो तुम्हारे लिए महिमा तो रहेगी ही ना। மகனே உன்னுடைய டிங்கு புக்கு நடையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். भाइयों तुम्हारे चाल चलन को परमेश्वर जानता है। உன் காலை எப்போ ஒடிக்கணும், உன் கையை எப்போ ஒடிக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். आपके पैर कभी तोड़ना है, तुम्हारा हाथ कभी तोड़ना है, परमेश्वर जानता है। மனம் திரும்பினா உனக்கு நல்லது. मन फिराओगे तो तुम्हारे लिए अच्छा எங்கே है। கையை வச்சா உனக்கு வலிக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். कहां पर हाथ रखेंगे நிறைய तो பேருடைய तुम्हें வாழ்க்கையை जानते நான் பார்த்திருக்கேன். हैं। सभी लोगों के जानकारी में देखा हूं। என்ன வந்தாலும் பாத்துக்கிறோம்னு இருப்பாங்க. कुछ भी आने तो मैं देख लूंगा ऐसा बोलते हैं। கோயம்புத்தூர்ல कोयम्बतूर में ஒரு பிரதர் एक भाई है, பீடி குடிக்கிறதுக்கு அடிக்ட். बीड़ी पीने में अधीन। 2 பிள்ளைகளையும் ஒரே ஆக்சிடென்ட்ல இழந்தாரு. 2 बच्चों को एक ही एक्सीडेंट। 2 பசங்க, 2 भाई लोग, 18 வயசு 22 வயசு பசங்க 22 साल के 2 बच्चे பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது बाइक चलाते समय கோயம்புத்தூர்ல कोयम्बतूर में 2 பசங்களும் இடத்திலே செத்தாங்க. दोनों भाई लोग वो इसी जगह पर मर गए। காசு நிறைய சம்பாதிக்கிறாரு, पैसे बहुत कमाया उन्होंने, சர்ச்சில் நல்ல விசுவாசி. चर्च में एक अच्छा विश्वासी है। பரவாயில்ல கத்தரை யார்தான் பாவம் பண்ணல, யார்தான் குற்றம் பண்ணல, அடுத்தவங்களை எதுக்கே நீ பாக்குற? वो बोलते हैं कौन ने गलती काम किया है, तुम दूसरे को क्यों देखते हो। மனம் திரும்பல, मन नहीं फिरा। கத்தர் கண்டிச்சாரு, மனம் திரும்பல. परमेश्वर ने उनको शिक्षा दिया परंतु उनका मन नहीं फिरा। எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. सब चीजें अच्छी तरह से जारी थी। திடீர்னு போன் அடிக்குது. अचानक में उनको फोन आया। அடிச்சது போன், उनको फोन आया अचानक। அடி வாங்கினது ஒரு வாழ்க்கை. मार खाया उनका जीवन। தமிழ்ல தான் அது நல்லா இருக்கும், இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ண அந்த அளவுக்கு சுகமா இருக்காது. என்ன பண்ண
அடிச்சது ஃபோனு, அடி வாங்கினது வாழ்க்கை. लगा फोन और उनको लगा जीवन पे झटका। 2 வாலிப பசங்க இடையிலேயே நசுங்கி செத்தாங்க. 2 जवान बच्चे वहां पर इस स्पॉट में ही मर गए। வலிக்குதா உனக்கு? दर्द होता है क्या तुमको? வலிக்குதா உனக்கு? दर्द हो रहा है क्या तुमको? ஆ? சிகரெட் குடிப்ப? सिगरेट पियोगे? தண்ணி அடிப்ப? पानी पियोगे? பீடி குடிப்ப? பீடியை குடிப்பியா? बीड़ी पियोगे? மொபைல் என்னது போயில போடுறது, தம்பாக்கு போடுறது, तंबाकू खाते हो क्या? என்னென்ன வேலை பண்ற? क्या क्या काम कर रहे हो तुम लोग? வீட்டுக்காரம்மா கொஞ்சம் கருப்பா இருந்தா, घर पे पत्नी थोड़ी सी काली हो गई तो சிவப்பா இருக்கிற அம்மாட்ட போய் பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறது. गोरे आदमी के पास जाकर बातें करना। கோரி औरत पास जाके टाइम पास करता है. எல்லாத்தையும் கத்தர் பார்க்கிறாரு. सब चीजें परमेश्वर देख रहे हैं। உன் ஜெபம் இல்லாத வாழ்க்கையை கத்தர் பார்க்கிறாரு. तुम्हारे जीवन में प्रार्थना नहीं, वो தேவ जानते பயம் हैं। இல்லாத வாழ்க்கையை கத்தர் பார்க்கிறாரு. परमेश्वर का भय नहीं, वो परमेश्वर देख ஏமாத்துற रहे हैं। விஷயத்தை கத்தர் பார்க்கிறாரு. तुम दूसरे को फंसा रहे हो, वो परमेश्वर देख रहे हैं। தசம பாகத்தை ஆண்டவருக்காக கொடுக்கிறது இல்ல. दशमांश तुम परमेश्वर के लिए नहीं அதை दे रहे வச்சு நீ என்னதான் பண்ண போற? हो। वो रख के तुम क्या करने वाले தசம हो? பாகத்தை வச்சு என்னதான் பண்ண போற? दशमांश को रखकर तुम क्या करने वाले हो? 10,000 வெறும் 1,000 ரூபாய் தானே அதுல இருந்து. 10,000 में से 1,000 ही जा रहे हैं இப்ப ना। நிறைய இந்த இதெல்லாம் என்ன இன்டர்நெட்ல வந்து தசாம்ஸ் को लोग लूट रहे बाबा, ऐसे लोग लूट रहे. நான் என்ன கேக்குறேன், ஏய் நீ வந்து என்ன குறஞ்ச கொடுத்ததனால என்ன குறஞ்சு போற? तुम उस दे जाओगे तो तुम क्या कम हो जाओगे? ஹalleluya. हालेलुया। அத சேமிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? उसको सेविंग करके तुम क्या करने वाले हो? நீ கொடுங்க நான் சொல்லல, तुम दो ऐसा मैंने बोला। கொடுக்காதீங்க நான் சொல்லல. तुम मत दो करके भी नहीं बोल ஆனா रहा அந்த ஒரு பாகத்தை சேவ் பண்ணி வச்சு அத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நான் கேக்குறேன். एक भाग को तुम सेव कर तुम क्या करने वाले हो करके मैं पूछ தசமத்தை रहा हूँ। கொடுங்க நான் சொல்லலங்க, तुम दशमांश दो करके नहीं बोल रहा हूँ, கொடுக்காதீங்க நான் சொல்லல. मत दो करके भी नहीं बोल रहा हूँ। நான் கேக்குறது என்னன்னா அந்த ஒரு பங்கை நீ பிரிச்சு வச்சு அந்த ஒரு பங்கையும் கத்தர்க்காக கொடுக்க வேண்டிய அந்த சின்ன பகுதியை கூட நீ உனக்காகவே வச்சு என்னத்தை சாதிக்க போறேன்னு கேக்குறேன். परमेश्वर को देने वाला वो एक भाग को तुम अलग से निकाल कर रखकर तुम क्या करने वाले हो मैं पूछ रहा हूँ। கொடுத்துறேன், சந்தோஷமா கொடு, दीजिए, खुशी से दीजिए। தசாம்ஸ்க்கு மேலேயே வச்சு கொடு. दशमांश के ऊपर रख कर दीजिए। கத்தர் உன்னுடைய தசாமத்தை நீ கூட்டி கொடுத்தேன்னா அது மாதிரி உன்னுடைய வருமானத்தை கத்தர் கூட்டுவார். तुम दशमांश को बढ़ा के दोगे तो तुम्हारे धंधे को, तुम्हारे व्यापार को, तुम्हारे सब चीजों को बढ़ा கஞ்ச कर देंगे। பிசுனாரி கஞ்ச முட்டி கசுனாரி तुम सभी டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது, பண்ணி பாருங்க பாப்போம். கஞ்ச பிசுனாரி கஞ்ச முட்டி கசுனாரி. ஆசீர்வாதம் வேணும். आशीर्वाद चाहिए। சோத்ரம் பிரதர், स्तोत्रम ब्रदर। பிரைஸ் லார்ட் சிஸ்டர், प्रेज द लॉर्ड सिस्टर। நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? अच्छा है क्या पास्टर? அதான் குமாரதாஸ் பாஸ்டர் கேட்டேன் ஒரு முறை, मैं एक बार कुमारदास पास्टर जी से पूछा, ஏன் பாஸ்டர் இப்படி திட்டுறீங்க பேசுறீங்க? तुम क्यों इतना चिल्ला रहे हो, कितना बात कर रहे हो? சும்மா இரு தம்பி, இவங்கள பத்தி உனக்கு தெரியாது அப்படின்றாரு. शांत रे भाई, तुम उनके बारे में नहीं जानते हो। தாராவில இருக்கும்போது धारावी पे रहते समय நான் யோசிப்பேன், எதுக்கு பாஸ்டர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு? मैं सोचता था कि परमेश्वर पास्टर जी इतना क्यों उनको दंड दे रहे हैं, இவ்வளவு ஸ்ட்ராங்கா எதுக்கு பேசுறாரு? इतना शक्ति भरकर क्यों बात कर रहे हैं उनके सामने? அதுக்கு ரீசன் இருக்கு, அதுக்கு ரீசன் இருக்கு. हाँ, उसके लिए एक कारण है। ஹalleluya. हालेलुया। சாலேமில் ஒரு கூடாரத்தை போடுகிறார். सालेम में एक तंबू बांध रहे हैं। நம்முடைய சுபாவத்துல மாற்றம் உண்டானால் अपने जीवन में एक परिवर्तन होना है तो தேவனுடைய கரம் நம்ம மேல வந்து வேலை செய்யும். परमेश्वर का हाथ हमारे ऊपर रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। நம்ம மேல இருந்து வேலை செய்யும் கர்த்தருடைய கரம். अपने ऊपर रहकर परमेश्वर का हाथ काम करना चाहिए। ஆவியின் கனி आत्मा में फल, அதுல நிலைச்சிருக்கணும். उसमें हम स्थिर रहना है। உண்மையிலேயே நம்முடைய சுபாவத்துல மாற்றம் सच्चाई में अपने जीवन में கர்த்தர் परिवर्तन, அதை விரும்புறாரு. परमेश्वर वो जानता है। கடைசி 4வது இடம், आखिरी में चौथा स्थान, பிரசங்கம் முடிஞ்சு प्रचार का खत्म होने वाला है। கவனமா கேளுங்க. अच्छी तरह से सुनिए। இப்பதான் ரொம்ப நிமிர்ந்து பார்த்து இப்பதான் சந்தோஷமா கேட்பாங்க சில ஆளுங்க. कुछ लोग ऐसे होते हैं अभी एकदम अच्छे से सुनेंगे। சில ஆளுங்க சந்தோஷமா வாயை திறந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, कुछ लोग आनंदित से मुंह खोल के बोलने वाले एक ही चीज ये है, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, हे मेरे मन என் முழு यहोवा உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை. அந்த விஷயத்தை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆஸ்மாத்தம், அடேங்கப்பா. वो बोलते समय उनके आत्मा में एक आनंद। பிரசங்கம் முடிஞ்சு प्रचार खत्म हुआ, என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க நம்ம ஆளுகளுக்கு. कितना एक आनंद देखिए। கடைசி பாயிண்ட், आखिरी पॉइंट, சியோனிலே सियोन में அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. उनका धाम है। இங்கிலீஷ்ல டுவெல்லிங் பிளேஸ்னு வரும், அவருடைய நிவாஸ்தான், ரெகனேகஸ்தான். அது வந்து வீடு. वो एक घर है। தம்பு வந்து ஒரு குச்சி அடிச்சு கட்டிடலாம், तंबू बोला तो एक खंबा लगा के हम बांध सकते हैं। ஆனா வீடு வந்து அஸ்திவாரம் போட்டு கட்டணும். घर बोला तो उनको नीचे से ही फाउंटेन डालना पड़ता है। கர்த்தர் ஒரு
தேவ பிள்ளையை எப்ப அஸ்திபாரம் உள்ளவனா மாத்துறாரு தெரியுமா? परमेश्वर कभी अपने बच्चों को एक स्तंभ बनाता है मालूम है क्या? அட்ரஸ் இல்லாம ஒரு பலன் இல்லாம ஒரு உறுதி இல்லாம அலைஞ்சிக்கிட்டு தெரியுற ஆளுகளுக்கு எப்ப கர்த்தர் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை கொடுத்து நிலை உள்ளவனாக மாற்றுகிறார் தெரியுமா? किसके पास एड्रेस नहीं है, कुछ नहीं है, वो इधर उधर हिलते डुलते रहते हैं, उन लोगों को कभी परमेश्वर एक स्थिर बनाता है, वो तुमको पता है क्या? அல்லேலூயா. हालेलुया। இந்த இந்த 3 இடங்களை தாண்டி இந்த 4வது இடத்தை வந்தவங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுறாரு. इन 3 चीजों को छोड़कर ये चौथे 3 जगह को क्रॉस करके 14 जगह में आने के बाद ही परमेश्वर हमारे लिए एक पाया मार के डाल के एक न्यू डाल के हमको परमेश्वर एक घर के जैसा में बनाता है. हालेलुया. हालेलुया। சியோன் சொன்னா கர்த்தர் வாசம் பண்ற இடம். सियोन बोला तो परमेश्वर आता அங்கிருந்து கர்த்தர் யுத்தம் செய்கிறார். वहां से परमेश्वर युद्ध कर அங்கிருந்து रहा है, தேவன் கிரியை செய்கிறார். वहां से वो क्रिया कर रहा है, அங்கிருந்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். वहां से परमेश्वर अपनी महिमा को प्रकट करता है। हालेलुया। हालेलुया। நீங்க சியோனாக மாறணும்ங்கிறது தேவனுடைய திட்டம். तुम सियोन कर बदलेगे करके परमेश्वर की इच्छा நீங்கள் है। உறுதியுள்ள ஒரு விசுவாசியா மாறணும்ங்கிறது தேவனுடைய திட்டம். तुम सच्चाई भरे विश्वासी बनेगा करके परमेश्वर நீங்கள் की इच्छा வெற்றி है। உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். तुम जीवन में जीवित पाने वाले मनुष्य बनना है करके परमेश्वर की ஆனா इच्छा है। அதுக்கு கர்த்தர் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காரு. उसके लिए परमेश्वर ने एक सिस्टम रखा है। ஹalleluya. हालेलुया। ஊழியக்காரர்களை நீங்க ஏமாத்தலாம். सेवकों को तुम சக விசுவாசியை நீங்க ஏமாத்தலாம். तुम्हारे साथ रहने वाले को तुम छुपा சபையை सकते நீங்க हो, ஏமாத்தலாம். सभाओं को तुम உங்க छुपा வீட்டுக்காரங்களை सकते நீங்க ஏமாத்தலாம். हो, अपने घर वालों को तुम छुपा உங்க सकते பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க ஏமாத்தலாம். हो, तुम आजू बाजू वालों को फंसा உங்க सकते हो, எம்ப்ளாயிஸ் நீங்க ஏமாத்தலாம். तुम्हारे एम्प्लॉय को तुम बचा உங்களுடைய सकते हो। உங்களுடைய உங்களுடைய மாஸ்டர் உங்களுடைய மாலிக்கை நீங்க முதலாளியை நீங்க ஏமாத்தலாம். तुम्हारे मालिक को भी तुम फंसा ஆனா सकते हो, கர்த்தரை நீங்க ஏமாத்த முடியாது. परंतु परमेश्वर को तुम फंसा नहीं सकते। ஹalleluya. हालेलुया। யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர். यहूदा में परमेश्वर को जाना गया, துதிக்கிறவர்களை அவரை அறிவார்கள். स्तुति करने वाले उनको जानेंगे। இஸ்ரவேலுடைய அவருடைய நாமம் பெரியது. इजराइल में उनका नाम महान हुआ। அபிஷேகம் உள்ள இடத்திலே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். अभिषेक हुए जीवन पे परमेश्वर அபிஷேகம் இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. अभिषेक हुए स्थान पर यीशु का नाम महिमा होता है। ஹalleluya. हालेलुया। கர்த்தரே ஆவியானவர். परमेश्वर ही आत्मा है। கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. परमेश्वर की आत्मा कहाँ पर होगी वहाँ पर एक विजय हालेलुया। होगा। हालेलुया। பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, अपने पराक्रम से नहीं और என் ஆவியினாலே இது ஆகும். मेरे आत्मा से सब कुछ होगा। ஹalleluya. हालेलुया। என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு வல்லமை, எனக்கு பலன் உண்டு. परमेश्वर के बल से सभी चीजें मैं कर सकता हूँ। நான் சகலத்தையும் செய்ய கர்த்தர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. परमेश्वर जो सोचता है सब कुछ वो परमेश्वर करते हैं, उससे சின்னவன் कोई ஆயிரம் संभव नहीं। சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். छोटो को बड़ा करेगा, साधारण व्यक्ति को महान करेगा. परमेश्वर मैं हूं, सही समय में सब कुछ सही रीति में करेगा. हालेलुया. हालेलुया। मैं हूं परमेश्वर, உன்னை காண்கிறவர், तुझे देखने वाला, அக்னிமயமான கண்களை உடையவர், अग्नि भर से आंखें, அன்பு நிறைந்த இதயத்தை உடையவர், मन खुशी से भरा हुआ, நமக்காக ஜீவனை தந்தவர், हमारे लिए जीवन दिया हुआ, நம்மோடு பழக விரும்புகிறவர், हमारे साथ रहने वाले, உண்மை உள்ளவர்களை தேடுகிறவர், सच्चाई लोगों को जानने वाले, ஒப்பு கொடுத்தவர்களை தம்முடைய விருப்பத்துக்காக பயன்படுத்துகிறவர், अपने कबूल किए हुए लोगों को देखने वाले। ஹalleluya. हालेलुया। சியோனிலிருந்து கர்த்தர் கிரியை செய்றாருங்க. सियोन से परमेश्वर प्रकट करता है। அதனால இந்த நாடக கம்பெனி எல்லாம் மூடிட்டு, इसलिए जो भी हम नाटक करते हैं वो सब बंद कर कर, என்ன இந்த ஆக்டிங் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, जो भी अपन एक्टिंग करते हैं वो सब இந்த बंद ஓவர் कर, ஆக்டிங் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிட்டு जो भी ओवर एक्टिंग करते हैं उसको सब बाजू पर रखकर கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா மாறுங்க. थोड़ा எனர்ஜெட்டிக்கா மாறுங்க, கொஞ்சம் பிராக்டிகலா மாறுங்க. थोड़ा ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறுங்க, கொஞ்சம் ஆக்டிவேட்டட் ஆகுங்க. थोड़ा ஹalleluya. पावरफुल बनिए, थोड़ा கொஞ்சம் एक्टिवेट வித்தியாசமா बनिए, மாறுங்க. थोड़ा अलग बनकर देखिए। ஆமென். ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ये वचन के द्वारा आपको आशीर्वाद करेंगे। கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். सब लोग आंखें बंद करके இருந்த प्रार्थना வண்ணமாகவே करें। கண்களை மூடுங்க. वैसे बेटे बेटे ही आंखें बंद कीजिए। 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். 2 मिनट प्रार्थना करना है। ப்ளீஸ் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. 2 मिनट प्रार्थना कीजिए। என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர், வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். உண்மையா சொல்லுங்க, வாயை हम திறந்து सब சொல்லுங்க. अपने को कबूल कर रहे हैं करके बताइए। என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. मैं आपको ग्रांट दे रहा हूँ करके बोलिए। अपने आप को परमेश्वर आपके हाथों में सौंपता हूं. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. मैं अपने आप को सौंप रहा हूँ करके बोलिए। வாயை திறந்து சொல்லுங்க. आंखें मुंह खोलकर बोलिए। நான் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி எல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாருமே ஆண்டுடைய பார்வையில் ஒண்ணுமே இல்ல. मैं 10 साल विश्वासी हूँ, 20 साल विश्वासी करके सोचो मत। परमेश्वर के लिए सब एक ही है। தாழ்மையா ஜெபம் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தாழ்மையா ஜெபம் பண்ணுங்க. नम्रता से प्रार्थना कीजिए। தாழ்மை எல்லாரும் தாழ்மையா ஜெபம் பண்ணுங்க. नम्रता से प्रार्थना कीजिए। ஹalleluya. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே,
என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், मैं अपने आप को सौंपता हूं परमेश्वर, समर्पण करता हूं परमेश्वर। हालेलुया, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், உண்மையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்। मैं अपने आप को सौंप रहा हूँ परमेश्वर, सच्चाई से सौंप रहा हूँ परमेश्वर। நான் யூதாவை கடக்க விரும்புறேன், मैं यहूदा को पीछे छोड़ना நான் चाहता हूँ। இஸ்ரவேல்ல வாழ விரும்புறேன், मैं इजराइल में जीना चाहता हूँ। நான் சாலேமில் இருக்க விரும்புகிறேன், मैं शालेम में रहना चाहता हूँ। நான் சியோனாக மாற விரும்புகிறேன்। मैं सियोन माफिद बदलना चाहता हूँ। உம்முடைய கரம் என் மூலமாக செயல்படட்டும் ஆண்டவரே। आपके हाथ मेरे उस पर रहकर चलने दीजिए परमेश्वर। हालेलुया, 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 हालेलुया। राजाओं का राजा, प्रभुओं का प्रभु, और एक बार अब शरणों में आता हूं परमेश्वर। ये सुंदर समय के लिए धन्यवाद करता हूं परमेश्वर। आए हुए सभी लोग का आशीर्वाद कर परमेश्वर, और परमेश्वर हमारा गीत आ रहा उनको आशीर्वाद किया परमेश्वर, हर बात को आशीर्वाद किया परमेश्वर, धन्यवाद। और परमेश्वर आपका पवित्र शब्द से हमें हालेलुया, 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 हालेलुया सुनाया, आपका शब्द से परमेश्वर हालेलुया हमें छुया। धन्यवाद पवित्र आत्मा, आपका पवित्र शब्द के लिए है। हम नम्र से परमेश्वर शब्द को हम अपनाते हैं परमेश्वर, हम हमारा जीवन को आपके हाथ में देते हैं परमेश्वर, समर्पण करते हैं। हाल दुनियादारी का जो अधीनपन, हालेलुया, 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 ये दुनियादारी के पीछे लगना, हाल इस बातों से परमेश्वर हमको छुड़ा दे प्रभु, सचमुच में हमें छुड़ा दे। हमारा आत्मा पवित्र हो जाए, हमारा आत्म शरीर पवित्र हो जाए, हमारा प्राण पवित्र हो जाए। धन्यवाद यीशु, हमारा चाल चलन पवित्र हो जाए। धन्यवाद परमेश्वर, हालेलुया। हमेशा तेरे प्यार से हमारा मुंह आपका स्तुति करते रहे, हालेलुया। आपका अभिषेक में हमारा जिंदगी भरते रहे, हालेलुया, हालेलुया, हालेलुया। आत्मिक फल में हमारा जिंदगी हाले टिका रहे, हालेलुया, 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 हालेलुया। हाले सियोन के इधर परमेश्वर हमारा जीवन पहुंच जाए प्रभु, और परमेश्वर आपका हाथों का महान क्रिया हमारा जिंदगी के द्वारा प्रकट होते रहे। धन्यवाद यीशु, आपका नाम महिमा होए, हालेलुया, नहीं महिमा पाए प्रभु, हालेलुया। धन्यवाद यीशु, आपका दिल की इच्छा, आपका मन की इच्छा, आपका हालेलुया सोच हमारा द्वारा हालेलुया पूरा हो पाए परमेश्वर। हमें अपने आप को हाथों में देते हैं परमेश्वर, नम्र करते हैं परमेश्वर, सारे महिमाओं को देते हैं प्रभु यीशु के नाम से, आमीन, आमीन। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। चुप कराने वाली महामारी से डरेंगे नहीं, हम डरेंगे नहीं। चुप कराने वाले महामारी से डरेंगे नहीं, हम डरेंगे नहीं। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। रोगों का भय और मृत्यु का डर यीशु के नाम में हो अब दूर। रोगों का भय और मृत्यु का डर यीशु के नाम में हो अब दूर। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। विपत्ति कोई हम पर ना पड़ेगी, तेरे के निकट दूर ना आएगी। विपत्ति कोई हम पर ना पड़ेगी, तेरे के निकट दुख ना आएगी। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। स्वर्ग की सेना में गिरे हुए हैं, स्वर्ग पिता हमें थामे हुए। स्वर्ग की सेना में गिरे हुए हैं, स्वर्ग पिता हमें थामे हुए। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। करते रहे यीशु नाम की स्तुति, भूल जाए रोगों के नाम सभी। करते रहे यीशु नाम की स्तुति,
सुरक्षा करते रहे यीशु नाम की स्तुति भूल जाए रोगों के नाम सभी करते रहे यीशु नाम की स्तुति भूल जाए रोगों के नाम सभी यीशु का नाम मेरे प्राण की रक्षा प्रेम निकालो मेरे घर की सुरक्षा यीशु का नाम मेरे प्राण की रक्षा प्रेम निकालो मेरे घर की सुरक्षा பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சமயத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாடலரானை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீ பேசியதுக்காக ஸ்தோத்திரம். சாட்சி சொன்னவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பரிசுத்தமான வார்த்தைகளுக்காக நன்றி. கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கொடுக்க முடியாதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த காணிக்கையை உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக பயன்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர். ஒரு விசை எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய போக்குவரத்து ஆண்டவரே, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை பாதுகாப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதித்துக்காக கோடி கோடி நன்றி. சகல மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல போகங்களை மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் இரண்டாம் வருகை மட்டும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.